ঈশ্বৰক ধন্যবাদ দিওঁ আজিৰ এই সুন্দৰ সময়টোৰ কাৰণে। இந்த நல்ல நேரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். মোৰ আধা ইন্ট্ৰডাকশ্যন তেওঁ কৈয়ে দিলে, গতিকে মই নকলেও হ'ব। என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டிய சில கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவர் சொல்லிட்டாங்க, வாழ்த்துறையை சொல்லிட்டாரு. আজি সঁচাকৈয়ে বহুদিনৰ মূৰত আপোনালোকৰ লগত দেখা হ'লোঁ আৰু ঈশ্বৰক ধন্যবাদ দিছোঁ যে আমি পুনৰাই একত্ৰিত হৈছোঁ। மறுபடியுமாக உங்களை அனைவரையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக இந்த நாளை ஆண்டவருக்கு நான் எத்தனையோ வருஷங்கள் கழித்து பிரதர் நான் சந்திக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவரோடு கூட சேர்ந்து உங்களையும் சந்திக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். I wish I could speak Tamil so that no need of interpretation, but I'm sorry. எனக்கு தமிழ் பேசணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியல. நான் அப்படி தமிழ் பேசினா அதுக்கு டிரான்ஸ்லேஷனே தேவைப்படாது. কিন্তু ঈশ্বৰক ধন্যবাদ দিওঁ, நான் ஆண்டவரை மையப்படுத்துகிறேன். তেওঁ সকলো ভাষা বুজি পায় ஆண்டவர் எல்லா மொழிகளையும் புரிந்து கொள்கிறவர். আৰু আমি যেতিয়া সৰগত যাম তেতিয়া সকলোৱে সকলোৰে ভাষা বুজি পাব। প্ৰেইজ দ্য লৰ্ড। பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்போ சொர்க்கத்துக்கு போவோம் அங்கே எல்லாரும் எல்லா பாஷையும் பேசிக்கிடுவாங்க. তাতে ভাষাৰ কোনো অসুবিধা নাই। আপুনি তামিল ক'লেও মই বুজি পাম, মই অসমীয়া ক'লেও আপুনি বুজি পাব। அங்கே போனால் நீங்கள் தமிழில் பேசுகிறேன் நான் புரிஞ்சுக்க, நான் அசாமீஸ் பேசுகிறேன் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. তাতে ইংৰাজী ক'লেও সবেই বুজি পাব আৰু যিকোনো ভাষাৰ মানুহ নহওক இங்கிலீஷ் பேசினாலும் புரிஞ்சுக்குவோம், நம்ம என்ன மொழி பேசினாலும் எல்லாரும் எல்லா மொழியும் புரிஞ்சுக்குவோம். স্বৰ্গটো ইমান আচৰিত ঠাই ঈশ্বৰে সৃষ্টি কৰিছে যিটো নেকি মানুহে বৰ্ণনা কৰি শেষ কৰিব নোৱাৰে। மக்களால் படைக்க முடியாத, உருவாக்க முடியாத ஒரு அற்புதமான சொர்க்கத்தை ஆண்டவர் உனக்காகவும் எனவாகவும் உருவாக்கி வைத்திருக்கின்றார். ঈশ্বৰক ধন্যবাদ দিওঁ। அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். আৰু আপোনালোকৰ মাজত থিয় হৈ আমাৰ পাষ্টাৰে কৈছে যে মই অলপ টেষ্টিমনি আকাৰে ক'ব লাগে, তাৰ পাছত অলপ ঈশ্বৰৰ বাক্য ক'ব লাগে। ஆண்டவருடைய நாமத்தின் பேரால் மறுபடியுமாக அருமையான பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, என் டெஸ்டிமனி கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க. அதோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். কিন্তু মই যেতিয়া কালিৰ পৰাই মই ভাবি আছোঁ যে কেনেকৈ ক'ম, তেতিয়া মই ভাবিলোঁ হে ঈশ্বৰ, মইতো এজন প্ৰিচাৰো নহয়, মই এজন ডাঙৰ শিক্ষকো নহয়, মই কেনেকৈ ইমান শিক্ষিত মানুহৰ আগত মই ஈஸ்வரர் কথা ক'ব। மெத்த படிச்சிருக்கவங்க ஒரு வேளை சபையில் இருப்பீங்க, அவங்க மத்தியில் நான் எப்படி போய் பிரசங்கம் பண்ணுவேன்? நான் ஒரு பிரசங்காரம் இல்லை, நான் பெரிய ஒரு போதகரும் டீச் பண்ணக்கூடியவரும் இல்லை. ஆனாலும் என்னை நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் நேற்று தினத்தில் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். ভাওবাদীয়ে কোৱাৰ দৰে I am not a preacher, my father was not a preacher, but my father was a farmer. ஆபுக்கு சொல்லாரு, நான் ஒரு பிரசங்கியார் இல்லை, ஒரு பிரசங்குடைய தகப்பனுக்கு நான் பிறக்கலை, நான் பிரசங்கத்தை கலையை எனக்கு தெரியலன்னு ஆபுக்கு அவருடைய தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகின்றார். So let me talk from the beginning and to the word of God slowly. கடவுள் எனக்கு வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சங்கதிகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். বহুদিনৰ মূৰত বন্ধু বান্ধৱীয়ে যেতিয়া লগ পায় তেতিয়া তেওঁলোকৰ বহুত কথা ক'বলৈ থাকে। நீண்ட நாட்கள் கழித்து நண்பர்கள் ஒருவரை சந்திக்கும் போது அநேக விஷயங்களை பரிமாறிக்கொள்வார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். আৰু মই আৰু আমাৰ পাষ্টাৰ এণ্ড্ৰিউ যিটো আমাৰ ফ্ৰেণ্ডশ্বিপ, আমি বহুদিন মূৰত লগ পাইছোঁ। সেইকাৰণে যোৱা বুধবাৰৰ পৰা আৰু আজিলৈকে বহুত কথা আমি কৈ আছে। நாங்கள் இருவரும் பல ஆண்டுகள் கழித்து ஒருவரை சந்தித்தபடினால நாங்கள் அநேக விஷயங்களை நாங்கள் புதன்கிழமையிலிருந்து இன்று வரையில் கூட நாங்கள் இந்த நேரம் வரை நாங்கள் எங்களுடைய நட்பை குறித்து நட்புடைய காரியங்களை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். আৰু এনেকৈ যদি আৰু যিমান দিন থাকিব মানে আমাৰ বহুত কথা ওলাই থাকিব, কথাটো শেষেই নহ'ব। நான் எவ்வளோ நாள் இங்கே தங்கியிருக்கணும், இன்னும் நாங்கள் அசாமில் என்னெல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணோம், எப்படிலாம் இருந்தோம் என்பதை குறித்து நாங்கள் ஒருவருக்குள்ள ஒரு பகிர்ந்து கொள்வோம் என்று அறிந்திருக்கிறேன். মই যেতিয়া প্ৰথম খ্ৰীষ্টলৈ আহিছোঁ তেতিয়া গুৱাহাটীত গৈ পেলাই মই আমাৰ এই ব্ৰাদাৰ এণ্ড্ৰিউক লগ পাইছোঁ। நான் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் அசாமில் கவகாத்தில் விஸ்வவாணி ஆஃபீஸில் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாக நேர்ந்தது. আৰু যেতিয়াৰ পৰা লগ পাইছোঁ তেতিয়াৰ পৰাই আমাৰ ফ্ৰেণ্ড। আমি মানে ক'ৰবাত একেলগে গৈছোঁ, ক'ৰবাত বেলেগ বেলেগ ঠাইতো গৈছোঁ, আমি প্ৰচাৰ কৰিছোঁ, আমি মানুহক কাউন্সেলিং কৰিছোঁ, মানুহক আমি গস্পেল ஷேர் কৰিছোঁ। பல விதங்களிலே நாங்கள் இருவருமாக சென்று ஊழியம் செய்திருக்கின்றோம், தனிநபராக சென்று ஊழியம் சென்றோம். அநேகருக்கு நாங்கள் ஊழியர் செய்யப்படியான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். মই কেনেকৈ খ্ৰীষ্টলৈ আহিলোঁ তাক অলপমান ஷேர் কৰিম। நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.
মই তেতিয়া হাইস্কুলত পঢ়ি আছোঁ আৰু হাইস্কুলৰ পৰা কলেজলৈকে 4-5 বছৰ মই বহুত টেনশ্যনত আছোঁ, মানে বহুত দুখত আছোঁ গাঁৱত বা সমাজত। என்னுடைய கிராமத்தில் நான் ரொம்ப மிகவும் பரபரப்பாக இருந்தேன், டென்ஷனாக இருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது, ஹைஸ்கூல் படிக்கும்போது அநேக விஷயங்களில் என்னோட பல பாதிப்புக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். মুছলিম হিচাপে মই সৰুৰে পৰাই নামাজ পঢ়িছোঁ, ৰোজা কৰিছোঁ আৰু বহুত কিবা কিবি কৰিছোঁ, কিন্তু মনত শান্তি নহয়, শান্তি নাই. ஒரு இஸ்லாமிய தொழுகை செய்யக்கூடிய ஒரு நபராக நான் மஸ்ஜித்துக்கு சென்று என்னென்ன இஸ்லாமிய கடமைகள் உண்டதோ எல்லா கடமைகளையும் நான் செய்து வந்தேன், தொழுகைகளை செய்து வந்தேன். ஆனாலும் என் மனதில் நிம்மதி இல்லை. এদিনাখন ৰেডিঅ' শুনোতে, সৰু এটা ৰেডিঅ' মোৰ আছিলে আৰু সেইটোতে অসমীয়া ভাষাত ধুনীয়া ধুনীয়া কথা কোৱাটো মই শুনিছিলোঁ. ஒரு நாளில் ரேடியோவில் அசாமிஸில் அந்த மொழியில் கிறிஸ்துவை குறித்து போதனைகள் பேசப்பட்டிருந்தது. আৰু মই যেতিয়া শুনিলোঁ যে ইমান ধুনীয়া ধুনীয়া কথাবিলাক কৈছে, স্বৰ্গৰ কথা, মানুহৰ কথা, মানুহ কেনেকৈ হ'ব লাগে, থাকিব লাগে, ক'ত যাব লাগে, কেনেকৈ যাব লাগে, মই বহুত ভাল পালোঁ আৰু শান্তি পালোঁ. அது வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டானது, சந்தோஷம் உண்டானது. ஒரு சொர்க்கம் எப்படி இருக்கின்றது, மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி மனிதனை உண்டாக்கினார், இந்த வார்த்தைகள் எல்லாம் அழகான எளிய அசாமிஸ் மொழியிலே பேசும்போது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. আৰু এই বিশ্ববাণী এটা অনুষ্ঠান আছিলে, অসমীয়া ভাষাত যীশুৰ কথা প্ৰচাৰ কৰিছিলে আৰু তেওঁলোকৰ ঠিকনা পাই মই প্ৰথম গুৱাহাটীত যাওঁ. விஸ்வவாணி நம்முடைய எல்லாருக்கும் தெரியும், பரிச்சயமானவர் எமில் ஜபசிங் அண்ணன். எல்லாம் கைகளை உயர்த்த கத்த சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எமில் ஜபசிங் அண்ணன் மூலமாக அசாம் மாநிலத்தை விஸ்வவாணி என்ற ஒரு অনুষ্ঠাன் அங்கே உருவானது. அதுதான் முதல் நான் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு புகலிடமாக அமைந்தது. এই ধুনীয়াকৈ প্ৰচাৰ কৰাৰ শেষত তেওঁলোকে যেতিয়া যীশুখ্ৰীষ্টৰ নামত প্ৰাৰ্থনা কৰে, তেতিয়াহে মোৰ মানে অলপমান বেয়া লাগে যে এইটোতো খ্ৰীষ্টান হ'ব লাগিব. பைபிள்லேருந்து பிரசங்கம் பண்ணதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக கேட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து பேர் சொன்னோன்னே அதனால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாத. কিন্তু মই ঘৰতে একেবাৰে পূৰা ডিটাৰমাইন, মানে পূৰা সিদ্ধান্ত লৈছোঁ যে মই খ্ৰীষ্টান নহ'ম, কিন্তু এই বাইবেলৰ কথাবিলাকতো মই মানি চলিম. நான் எப்படி யோசித்தேன், நான் கிறிஸ்தவன் ஆக மாட்டேன், ஆனால் பைபிளை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குது, நான் பைபிளை பற்றி நான் தெரிஞ்சுக்குவேன். আৰু মই তেনেকৈ গুৱাহাটীত গ'লোঁ, ডাইৰেক্টৰ জোচেফ বসুমতাৰীক লগ পালোঁ, তেওঁ চিনি পায়. তেওঁ பசுமதாரி தாதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வயசான ஒரு 72-73 வயசு அவருக்கு. அவரை நான் போய் சந்தித்தேன். আৰু ছাৰক মই ক'লোঁ যে ছাৰ, মই এই ধুনীয়া কথাবিলাকতো মই মানি চলিম ঠিকেই, কিন্তু মই খ্ৰীষ্টান নহ'ম. நீங்கள் சொல்கிற எல்லா அந்த பிரசங்கத்தை எல்லாம் நான் கேட்குறேன், நான் அதை புரிந்து கொள்கிறேன், ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நான் கிறிஸ்துவனாக மாற மாட்டேன். তো আমি কমেও বিশ্ববাণীৰ লগত মোৰ 3 বছৰ বা 4 বছৰ এনেকৈ যোগাযোগ হৈছে, কথা বতৰা পাতিছোঁ, কিন্তু 3-4 বছৰত মই খ্ৰীষ্টান নহ'ম, কিন্তু বাইবেলৰ কথা মানিম বুলিহে তেওঁক কৈ আছোঁ. 3-4 வருடமாக நான் வேதாமத்தை குறித்து அறிவுரைகளை, போதனைகளை அவரிடத்தில் பெற்றுக்கொண்டு வந்தேன், ஆனாலும் நான் கிறிஸ்தவனாக மாறவில்லை. এদিনাখন এই জোচেফ বসুমতাৰীয়ে মোক বুজালে আৰু খুব ধুনীয়াকৈ এটা বাইবেল ষ্টাডি দিলে. அவர் அந்த ஜோசப் என்கிற அருமை போதகர் எனக்கு வேதாமத்தில் அருமையான விளக்க உரைகளை என்னோடு போதித்து கொண்டிருந்தார். আৰু সিদিনাৰ টপিক্সটো আছিলে যে সৰগত কেনেকৈ যাব পাৰি বা কোনে যাব পাৰে. ஒரு நாள் எனக்கு இந்த போதனை கொடுக்கப்பட்டது, பரலோகத்துக்கு யார் போக முடியும், எப்படி போக முடியும் என்பதை குறித்த செய்தி எனக்கு பகிர்ந்து கொண்டார். আমাৰ এই জোচেফ বসুমতাৰী তেওঁ খুব ছিনিয়ৰ লিডাৰ আৰু বহুত জনা বুজা মানুহ. তেওঁ ক'লে যে স্বৰ্গত যাবলৈ হ'লে তুমি খ্ৰীষ্টান হ'ব নালাগে, কিন্তু যীশুখ্ৰীষ্টকহে মানিব লাগে. நீ பரலோகம் போக வேண்டுமானால் கிறிஸ்தவனாக மாற வேண்டாம், ஆனால் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொன்னார். তেওঁ பாசனி கர்ம Acts 4:12 அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து எனக்கு அவர் விளக்கம் கழித்தார். আৰু সেইদিনা জোচেফ বসুমতাৰীয়ে মোক ইমান ধুনীয়াকৈ বুজালে যে স্বৰ্গৰ তলত পৃথিৱীৰ মাজত মাত্ৰ এটা নাম আছে, যাৰ নেকি আমি স্বৰ্গত যাব পাৰি, আন কোনো উপায়েৰে যাব নোৱাৰি. அருமையான ஒரு போதனை எனக்கு கொடுத்தார். ஒரே ஒரு நாமம் மட்டுமே உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். আৰু কৈছে அவர் மூலமாகத்தான் நாம் மோட்சம் செல்ல முடியும்.
খ্ৰীষ্টিয়ান হ'লেও যাব নোৱাৰি যদিহে যীশুখ্ৰীষ্টক তেওঁ গ্ৰহণ নকৰে। நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவராக மாறினாலும் மோட்சம் போக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மோட்சம் போக முடியும். আৰু এই কথাটো মোক মোৰ অন্তৰত বহুত টাচ কৰিলে, স্পৰ্শ কৰিলে, আৰু সিদিনা মই যীশুখ্ৰীষ্টক অনুভৱ அந்த வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது. அன்றைக்கு நான் ஆண்டவரை இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். আৰু তাৰ পাছত আমাৰ যোচেফ বসুমতাৰী আৰু যিসকল আছিল তেওঁলোকে প্ৰাৰ্থনা কৰি দিলে। প্ৰাৰ্থনাৰ পাছত মই একেবাৰে বহুত শান্তি মনেৰে বহুত ভাল লাগিল আৰু মই ঘৰত গ'লোঁ। அந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு ஒரு மெய் சமாதானத்தை என் உள்ளத்திலே தந்தார். இவ்வளவு நாள் இல்லாத சமாதானத்தை பெற்றுக்கொண்டு திருப்தியோடு கூட நான் வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தேன். তাৰ পাছত মই যি কাম কৰোঁ সকলো কামতে মই আশীৰ্বাদ পোৱা হ'লোঁ। நான் எந்தெந்த வேலைகள் அலுவலிலே நான் தொடங்கினோ செய்தனோ எல்லா காரியங்களும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். আৰু সেই সময়ত মই গ্ৰেজুৱেশ্যন মানে হ'ব পাৰিম নে নোৱাৰিম মোৰ ডাউট আছিলে, কিন্তু ছাৰে মোক এটা প্ৰমিছ দিলে যে যদিহে তুমি ভালদৰে গ্ৰেজুৱেশ্যন কৰিব পাৰা তেতিয়াহ'লে তোমাক মই বাইবেল কলেজত পঠিয়াব পাৰিম। பட்டப்படிப்பை முடிப்பேனோ அல்லது நான் அதை பாஸ் பண்ணணும் என்ற ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு அறிவுரை வழங்கியதான ஜோசப் ஐயா அவங்க, நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் முடிச்சிங்க சொன்னால் நான் உன்னை பயதாகம செமினரிக்கு நான் உன்னை அனுப்பிச்சு வச்சு வேதத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னார். আৰু ঈশ্বৰে মোক আচৰিত ধৰণৰ সহায় কৰিলে। মই এক চান্সত মানে ফেইল নকৰাকৈ বেক নকৰাকৈ গ্ৰেজুৱেশ্যন হ'ব পাৰিলোঁ। ஆண்டுடைய பெயரில் அவருடைய ஆச்சரியமான நாமத்துக்கு முன்பாக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டு எனக்கு செய்தார். நான் ஃபெயில் ஆகாமல் அந்த வருஷத்தில் பாஸ் பண்ணிட்டேன் எல்லாத்துலேயும். আৰু এই যোচেফ বসুমতাৰীৰ তেওঁৰ গাইডেন্সতে মই 1992 মই ইউনিয়ন বিব্লিকেল ছেমিনাৰী পুনেলৈকে যাওঁ। 1992 நான் யூபிஎஸ் யுனைடெட் பைபிள் செமினரி மகாராஷ்டிரா இருக்கின்றது, அதில் நான் கொஞ்ச நாள் போய் தங்கியிருந்தேன். அந்த யுனைடெட் வேதாகம செமினரியில் நான் 3 வருடம் பிடி பட்டப்படிப்பை படிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். আৰু তাতো ঈশ্বৰে বহুত মানে মিৰাকলছ কৰিছে, আচৰিত কৰ্ম কৰিছে। কাৰণ মোৰ লগত যিসকলে এডমিশ্যন লৈছে তেওঁলোক কিছুমান MA পাছ, কিছুমান ইংলিছ মিডিয়ামৰ মানে ষ্টুডেণ্টছ, ইঞ্জিনিয়াৰো আছিলে, বহুত হাইলি কোৱালিফাইড ল'ৰাবিলাক ছোৱালীবিলাক আমি একেলগে নাম লগাইছোঁ. அந்த வேதாகம செமினரியில் என்னை விட அதிகமாக மெத்த படித்தவர்கள், இன்ஜினியரிங் படித்தவங்க, பெரிய பெரிய படிப்படிச்சவங்களாம் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எப்படி படிக்க போகிறேன்னு சொல்லி புரியல. அவர்கள் மத்தியில் நான் படிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். আৰু মই হ'লো চিম্পল গ্ৰেজুৱেট, আৰু তাতো অসমীয়া মিডিয়ামত, ইংৰাজী মইতো நான் இங்கிலீஷ் படிக்கல. நான் பட்டப்படிப்பு வந்து அசாமிஸ் தான் முடித்தேன். ஆனால் இங்கிலீஷ் தான் போய் அங்கே படிக்கணும். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். যিসকলে বাইবেল কলেজত গৈছে তেওঁলোকে জানে যে তাৰ ইংৰাজীবিলাক কিমান কঠিন আৰু চব ইংৰাজী হ'ব লাগে। யாரெல்லாம் ஒருவேளை செமினரி போகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும், செமினரியில் வந்து எல்லாமே இங்கிலீஷாக தான் இருக்கும், வேறு லாங்குவேஜ் பேச மாட்டாங்க, அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். আৰু সেই পৰিস্থিতিটো মোৰ মনত আছে। প্ৰথম এদিনাখন এজন প্ৰফেচাৰে মোক গুড মৰ্ণিং কৈছে, মই কৈছোঁ হোৱাট আৰ ইউ চেলিং, হোৱাট ডু ইউ ৱান্ট। செமினரியில் முதல் முறையாக வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொன்னார். நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டேன் அவர்கிட்ட பார்த்து. মানে গুড মৰ্ণিঙৰ উত্তৰটো যে গুড মৰ্ণিং ক'ব লাগে মই সেইটো তেতিয়ালৈকে জনা নাছিলোঁ। குட் மார்னிங் சொன்னால் மறுபடியும் அவர் திருப்பி குட் மார்னிங் சொல்லணும், அது என்னால் சொல்ல தெரில। এনিৱে এইটো লং হিষ্টৰী। মানে এটা বছৰ মই বহুত কষ্ট কৰিছোঁ আৰু প্ৰাৰ্থনা কৰিছোঁ, বহুতে মোৰ কাৰণে প্ৰাৰ্থনা কৰিছে, কষ্ট কৰিছোঁ। আৰু ঈশ্বৰৰ গৌৰৱ, ধন্যবাদ যে 4 বছৰতে মই মোৰ বিডিটো কমপ্লিট কৰিছোঁ উইদাউট এনি বেক। பிரைஸ் தி லார்ட். பல கஷ்டங்கள் மத்தியிலே, தொல்லைகள் மத்தியிலே, தொந்தரவுகள் 4 வருடம் அந்த பிடி பட்டப்படிப்பை முடிப்பதற்காக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி சொல்ல எல்லா கைகளை தட்டி கத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ঈশ্বৰক ধন্যবাদ দিওঁ। আৰু 1996ত মই যেতিয়া গুৱাহাটীত আহোঁ তেতিয়া আকৌ আমাৰ এই যোচেফ বসুমতাৰী আৰু আমাৰ কিছুমান ফ্ৰেণ্ডছ আছিলে। তাৰ পাছতেহে মই আমাৰ এই আগতে শুনিছিলোঁ, কিন্তু নিজামুল হকক মই আগতে দেখা নাছিলোঁ। ব্ৰাদাৰক দেখিলেও মই নিজামুল হকক তেতিয়ালৈকে দেখা নাছিলোঁ। 96তে মই তেওঁক প্ৰথমবাৰ লগ পাওঁ। நிசாமுலக் என்கிற ஒரு இஸ்லாம்லேருந்து கன்வெர்ட் ஆன ஒரு சகோதரர். இவருக்கு முன்னாலேருந்து அங்கே ஊழியர் செய்கிறார். நான் அவரை எனக்கு தெரியாது. இவரை பார்த்த பிறகு தான் நான் அவரை பார்த்தேன். இவரை ஆண்ட்ரூ பாஸ்டர் பார்த்த பிறகு தான் நான் அவரை அங்கே நிசாமுலக்கு பார்த்தேன். அவங்களோட எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து ஊழியர் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார்.
আৰু 96-ৰ পৰা মই গুৱাহাটীতে থাকি আমাৰ মুছলিমসকলৰ মাজত সুবাৰ্তা প্ৰচাৰৰ কাম চলি কৰি আছোঁ। 96 96லேருந்து நான் கவுகாத்தி போர்பட்டான்ற ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துலேருந்து வந்து கவுகாத்தில் தங்கியிருந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் அண்மையோர்கள் மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வருகிறார். আৰু আমি যেতিয়া আৰম্ভ কৰিলোঁ তেতিয়া আমি কল অফ হোপ এইটো অনুষ্ঠানৰ বহুতো কিতাপ আছিলে মুছলিমসকলৰ মাজত দিবৰ কাৰণে মই সেইবিলাক ইংৰাজীৰ পৰা অসমীয়াত লিখি মানুহৰ মাজত প্ৰচাৰ কৰোঁ. கால் ஆஃப் ஓப் என்கிறதான ஒரு பெரிய ஸ்தாபனம் உண்டு. அந்த ஸ்தாபனத்தில் நான் என்னை இணைத்து கொண்டு அவர்கள் மூலம் கொடுக்கப்படுகிற வேதாகம பிரதிகள், கைப்பிரதிகளை அநேகருக்கு நான் விநியோகம் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ইমানতে টেষ্টিমনিটো মই সামৰণি মাৰিম, কাৰণ আৰু অলপমান ঈশ্বৰৰ কথা ক'ব লগা আছে. இதுவரை என்னுடைய சாட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். আমি এই যে কামবিলাক আমি কৰি আছোঁ, আমি অলপ ঈশ্বৰৰ বাক্যলৈকে যাম হওক. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்மை திருப்புவோம். আমাৰ এক கொரிন্থিয়া 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம். আমাৰ ইয়াতে ফ্ৰম 19 till 27লৈকে পঢ়া আছিলে. 19லேருந்து 27 வரை அதில் நம்ம படிச்சிருக்கிறாங்க. কিন্তু মই অলপ গুৰুত্ব দিম ইয়াতে 24 আৰু 25 যি দুটা. அதில் நான் 24, 25 இந்த 2 வசனங்களை முக்கியப்படுத்த விரும்புகின்றேன். ইয়াতে পৌলৰ প্ৰিচিঙৰ কথাটো অলপ কোৱা আছে. அங்கே அருமையான பவுலுடைய பிரசங்கத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். পৌলে ইয়াতে কৈছে যে তেওঁ যিকোনো মানুহক পাবৰ কাৰণে যিকোনো মানুহৰ আদব কায়দা, ভাষা, কালচাৰ সেই পদ্ধতি তেওঁ ব্যৱহাৰ কৰিছিল. எந்தெந்த மக்களை அவர் சந்தித்தாரோ, எப்படிப்பட்ட கலாச்சார மக்களை சந்தித்தாரோ அவர்களுக்கு ஏற்ற பிரகாரமாக தன்னுடைய நடைமுறை வார்த்தைகளை அவர் மாற்றிக்கொண்டார். আৰু এই পদৰ ওপৰত বেছ কৰি আমি কি কৰোঁ, মুছলিমসকলৰ মাজত যেতিয়া আমি প্ৰচাৰ কৰোঁ তেতিয়া আমি মুছলিম মানুহৰ দৰে প্ৰচাৰ কৰোঁ. இந்த வார்த்தையை நாம் வைத்து இஸ்லாமிய நண்பர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. আমি তেওঁলোকৰ ড্ৰেছ পিন্ধি লওঁ, আমাৰ মাথাত এটা কেপ থাকে আৰু তেওঁলোকৰ লেংগুৱেজ আমি ব্যৱহাৰ কৰোঁ. அவங்களுடைய மொழியை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அவங்களுடைய கலாச்சார உடையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். আৰু আমি কেতিয়াও এইটো 20জন মানুহৰ বেছি মানুহৰ লগত আমি কথা নাপাতোঁ. আমি প্ৰায় 1, 2, 3 বা মেক্সিমাম 5জন মানুহৰ লগতেহে কথা পাতোঁ. 20 நபர்களுக்கு அதிகமான கூட்டங்களிலே நாங்கள் இப்படிப்பட்ட பிரசங்களை செய்வதில்லை. ஒரு சிலராக 1, 2, 3 இப்படிப்பட்ட சின்ன சின்ன மக்கள் கூட்டங்களிலே நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது உண்டு. সেইকাৰণে যেতিয়া বহুত মানুহৰ আগত কথা ক'বলৈ মোক দিয়া হয় মোৰতো ভয়ে লাগি যায়. அதிக கூட்டம் சேர்கிற மக்கள் மத்தியிலே பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் கூட உண்டு, நடுக்கம் உண்டு. আমাৰ অভ্যাস হ'ল 4জন 5জন মানুহৰ আগতহে কথা কোৱা. நாம் எப்போதும் 4 பேர் 5 பேர் மத்தியில் தான் நான் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வந்தேன். আৰু আমি গাঁৱত গৈ পেলাই বা যিকোনো ঠাইত গৈ পেলাই আমি এনেকুৱা টেবুল লৈ এনেকুৱা মাইক লৈ আমি কথা নাপাতে. இந்த மாதிரி வசதியோடு கொடுக்குற நல்ல மைக்கு, ஸ்பீக்கர் பாக்ஸு, டேபிள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களில் பேசி எனக்கு கொஞ்சம் அனுபவம் குறைவு தான். আমি মানুহৰ লগতে এনেকৈ ফ্ল'ৰত বহি পেলাই মানে ফেচ টু ফেচ আমি কথা পাতোঁ. மக்களோடு மக்களாக ஒரு முகத்தை பார்த்து ஒருவரோடு கூட நாங்கள் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது உண்டு. আৰু ঈশ্বৰৰ কথা কোৱাৰ পাছত আমি তেনেকৈ আমেন ধৰোঁ, মনাজাত কৰোঁ. ஆண்டுடைய வார்த்தை சொல்லும்போது அவனமாகவே நாம் ஆண்டுடைய வார்த்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். আৰু এনেকৈ আমাৰ মুছলিম মানুহক আমি খ্ৰীষ্টলৈ আনিবৰ কাৰণে চেষ্টা কৰি আছোঁ. இஸ்லாமிய வழிபாடில் இருக்கிற மக்களை எவ்விதமாக ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் முதலாவது புரிந்திருக்க வேண்டும். এই কামটো চব মানুহেই কৰে. যিকোনো সম্প্ৰদায়ৰ মানুহে তেওঁলোকৰ নিজস্ব মানুহবিলাকক খ্ৰীষ্টলৈ আনিবৰ কাৰণে তেওঁলোকে নিজৰ নিজৰ পদ্ধতি ব্যৱহাৰ কৰে. ஒவ்வொருவரும் பிறரை ஆண்டுடத்தில் பின்பற்றுவதற்காக பல்வேறு யுக்திகளை, உபகரணங்களை பயன்படுத்துகிறார்கள். এতিয়া আমাৰ পাষ্টৰে এতিয়া তামিল ভাষা জানে. এতিয়া তামিল মানুহৰ ওচৰত গৈ পেলাই যদি অসমীয়া ভাষাত কথা কয়, ইংৰাজী ভাষাত কথা কয়, হিন্দী ভাষাত কথা কয়, তেওঁলোকে মানি নল'ব.
பாஸ்டர் ஆண்ட்ரூ அவங்க வந்து இப்போது தமிழில் பிரசங்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் ஸ்பீக்கிங் மத்தியில் போயிட்டு தமிழ் மட்டும்தான் தெரியும். அவங்க மத்தியில் அசாமீஸில் பேசிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், ஹிந்தியில் பேசினா எப்படி இருக்கும், இல்லை இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும், சரியாக இருக்காது இல்லையா? அதே போல தான் இதுவும். ইয়াতে ঠিক পৌলে তেনেদৰে কৈছে যে তেওঁ সকলো মানুহক পাবৰ কাৰণে সকলো মানুহৰ নিচিনা হৈছিল. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் எழுதும்போது விதமாக எல்லாருக்கும் நான் எல்லாவும் ஆனேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாருக்கும் நான் எல்லாவும் ஆனேன் என்று தன்னை அவர் உட்படுத்திக் கொள்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. আমি যে এই কামবিলাক কৰোঁ পৌলে কৈছে যে আমি এটা পুৰস্কাৰ পাবৰ কাৰণে এইটো কৰোঁ. நாம் எதற்காக இந்த வேலையை ஊழியத்தை செய்கிறோம் என்றால் ஒரு பெரிய பரிசை பெறுவதற்காக நாம் அந்த ஊழியத்தை செய்கின்றோம் என்று பவுல் சொல்லுகின்றார். যেনেদৰে ইয়াতে এটা উদাহৰণ দিয়া হৈছে যে যেতিয়া মানুহে দৌৰ প্ৰতিযোগিতা কৰে বা দৌৰ প্ৰতিযোগিতাত অংশগ্ৰহণ কৰে, ஒரு உதாரணத்தை இங்கே அவர் சொல்லுகின்றார். என்ன எடுத்துக்காட்ட சொல்ற, பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள் ஆனாலும் என்று அவர் ஒரு உதாரணத்தை இங்கே முன்வைக்கின்றார். এতিয়া এই প্ৰতিযোগীসকল বহুত হ'ব পাৰে, 10 জন 20 জন 15 জন 100 জন হ'ব পাৰে, কিন্তু এজনেহে পুৰস্কাৰ পায়. எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் ஒருவர் மட்டுமே பரிசு பெறுவார். আৰু পৌলে কৈছে যে এই জগতৰ পুৰস্কাৰৰ কাৰণে মানুহে কিমান প্ৰচেষ্টা কৰে, কিমান আশা কৰে, কিমান পৰিশ্ৰম. இந்த உலகத்திலே மக்கள் தனக்கு விலை உயர்ந்த பரிசு பொருளை பெறுவதற்காக எவ்விதமாக உழைக்கிறார்கள், ஓடுகிறார்கள், பிழைக்கிறார்கள். যেতিয়া 10-15 জন দৌৰ প্ৰতিযোগিতাৰ এজনে প্ৰথম পালে তেতিয়া গোটেই মানুহে গৈ পেলাই তেওঁৰ মাথাত তেওঁৰ গলত ক্ৰাউনটো দিয়ে. எல்லாரும் ஒரு 10 பேர் 15 பேர் ஓடுவாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் அந்த பரிசு வெல்லுவார். அந்த பரிசு வென்றவரை பற்றி கூட ஓடுங்க ஒன்றா சேர்ந்து தூக்கி வச்சு என்ன பண்ண அவர் தலையில் ஒரு கீடத்தை வைப்பாங்க. আৰু তেতিয়া সেই মানে প্ৰথম হোৱা ল'ৰাই হওক ছোৱালীয়ে হওক তেওঁক মানে সকলোৱে দেখা পায়, এনেকুৱা ষ্টেজৰ ওপৰত থিয় হয়, মানে বহুত প্ৰশংসা হয়. அதே அவங்கள கூட்டு வந்து டேபிள் மேலே உட்கார வச்சு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து நம்ம முதன்மைப்படுத்தின பண்ணுவாங்க, அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. কিন্তু পৌলে কৈছে যে এই যে প্ৰশংসা বা এই যে গলৰ মুকুট বা গলৰ মালা হোৱাট এভাৰ ইট ইজ, এইটো কিন্তু পেৰিছেবল, এইটো ক্ষণস্থায়ী. ஆனால் இந்த பெருமை, உயர்வு, இப்படிப்பட்ட பரிசு பெறுவது, வெற்றி பெறுதல் எல்லாமே இந்த உலக வழிபாடு சம்பந்தப்பட்டது. জগতৰ মানুহে এই পেৰিছেবল বস্তুৰ কাৰণে বহুত পৰিশ্ৰম কৰে. அழிந்து போகிற இந்த பொருளுக்காக மக்கள் மிகவும் பிரயாசப்படுகிறார்கள். কিন্তু পৌলে কৈছে যে আমি এনেকুৱা এটা পুৰস্কাৰৰ কাৰণে পৰিশ্ৰম কৰিছোঁ যিটো নেকি ইটাৰনেল, কেতিয়াও শেষ নহয়, সদায় থাকিব. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், அனித்தியமான நிலையான வெற்றி பொருளுக்காக நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கின்றோம் என்பதை குறித்து தெளிவுபடுத்துகின்றார். 25 পদত ইয়াতে মই পঢ়ি দিছোঁ, ইয়াতে লিখা আছে 25ஆம் வசனத்தை இப்படிமாக எழுதப்பட்டிருக்கின்றது. ইয়াতে লিখা আছে 9:25. everyone who competes in the games goes into a strict training. বহুত পৰিশ্ৰম কৰে. they do it to get a crown that will not last, but we do it to get a crown that will last forever. ஆமென். 25ஆம் வசனத்தை பவுல் இப்படிமாக எழுதுகின்றார், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று எழுதுகின்றார். Praise the Lord. Praise the Lord. প্ৰত্যেকজন বিশ্বাসীয়ে ஒவ்வொரு விசுவாசியும் তেওঁলোকৰ পৰিশ্ৰম অনুসৰি, তেওঁলোকৰ কৰ্ম অনুসৰি সৰগত মুকুট বা ক্ৰাউন পাব. அவரவர்கள் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல கிரீடத்தை தருவார். আৰু এতিয়া আমি কম্পেয়াৰ কৰোঁ, তুলনা কৰোঁ যে জগতৰ ক্ৰাউন পাবৰ কাৰণে আমি ইমান কষ্ট কৰোঁ যিটো নেকি পেৰিছেবল, কিন্তু যিটো ক্ৰাউন আমি পাম যিটো ইম্পেৰিছেবল, সেইটোৰ কাৰণে আমি কিমান বেছি পৰিশ্ৰম কৰা উচিত. இந்த உலகத்திலே கிரீடத்தை பெறுவதற்காக, வெற்றி பெறுவதற்காக மக்கள் எவ்விதமாக பிரயாசப்படுகிறார்கள், உழைக்கிறார்கள், செயல்படுகிறார்கள், அதைவிட மேலாக பரலோகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற கிரீடத்துக்காக நாம் உழைக்கிறவர்களாக இருக்கின்றோம். নতুন নিয়মত
আমাক প্ৰমিছ কৰা হৈছে যে প্ৰত্যেকজন বিশ্বাসীক সৰগত 6 ধৰণৰ মুকুট বা ক্ৰাউন দিয়া হ'ব। புதிய ஏற்பாட்டிலே 6 விதமான கிரீடங்களை குறித்து பேசப்படுகிறது. 6 விதமான கிரீடங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் பெறக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. আচলতে ক্ৰাউন বুলি ক'বলৈ হ'লে আমি যিমান দূৰ জানো মানে এই 6 ধৰণৰ ক্ৰাউন হ'লেও মানে একেই, কিছুমানৰ হয়তো কালাৰ বেলেগ, কিছুমানৰ হয়তো অলপ কষ্টলি, কিছুমান হয়তো অলপ বেলেগ ডিজাইনৰ, গোটেইকেইটাই ক্ৰাউন কিন্তু 6 ধৰণৰ ক্ৰাউন আছে বুলি কৈছে। இங்கே கிரீடம் என்று சொல்லும்போது பல்வேறு விதமான கிரீடம், ஆனால் பொதுவாக ஒரு கிரீடம் கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருக்கலாம், ஒரு கிரீடம் கொஞ்சம் விலை குறைவானதாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய கலர்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் பொருள் ஒன்றே உடையதாக இருக்கின்றது। আৰু এই ক্ৰাউনবিলাক ডিষ্ট্ৰিবিউশ্যন হ'ব একৰ্ডিং টু আৱাৰ একৰ্ডিং টু আৱাৰ ফেইথ, আমাৰ বিশ্বাস বা আমাৰ কৰ্ম কেনেকুৱা সেই অনুসাৰে এই ক্ৰাউনবিলাক আমাৰ মাজত বিতৰণ কৰা হ'ব। நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய செய்கைகள் எவ்விதமாக இருக்கிறோ அதற்கேற்ற விதத்தில் ஆண்டவர் பரலோகத்துக்கு நாம் போகும்போது அந்த கிரீடங்களை ஆண்டவர் நமக்கு சூட்டுவார்। মই অলপ আগতেই কৈছিলোঁ, আকৌ ক'বলৈ মন গৈছে, மறுபடியும் நான் முன்ன சொன்னதே திரும்ப நான் சொல்ல விரும்புகின்றேன்। আমাৰ অসমত যোৱা আমাৰ তামিলনাডুৰ আৰু এটা পৰিয়াল আছে বা আৰু এজন মানুহ আছে। அசாம்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இன்னொரு சகோதரன் அசாமுக்கு ஒரு மிஷனரியாக போன ஒரு குடும்பம் உண்டு। কিন্তু তেওঁ বা তেওঁলোক তেওঁতকৈ বহুত ডাঙৰ মানুহ। இவங்களை விட ஆண்ட்ரூ பிரதரை விட அவங்க கொஞ்சம் வயசு மூத்தவங்க, பெரியவங்க। কিন্তু অসমত কোনোবা এটা মণ্ডলীত গৈ পেলাই যদি কোৱা হয় যে আপুনি এওক চিনি পায় নে অমুকক চিনি পায়, ஏதாச்சும் ஒரு ஆசாமில் பேப்டிஸ்ட் சர்ச்சில் போயிட்டு ஆண்ட்ரூ பிரதர் தெரியுமா, இல்லை இன்னொரு சகோதரர் வந்திருக்காரு தமிழ்நாட்டிலேருந்து அவரை தெரியுமான்னு கேட்டால் எங்களுக்கு அவர் தெரியாது, ஆண்ட்ரூ தான் தெரியும்னு சொல்லுவாங்க। কিন্তু বেলেগ মানুহৰ কথাটো মানুহ আৰে হু ইজ হি, பட் ஆண்ட்ரூ we know him, he is our brother, তেনেকৈ ক'ব। ஆண்ட்ரூ பாஸ்ட் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்காரு, அதனால் எங்களுக்கு தெரியும், அவர் இன்னொரு தமிழ்நாட்டில் வந்திருக்காரு, அவர் யாருன்னு தெரியாது, அவர் எப்போ வந்தார், எப்படி பாரு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க। তেওঁতকৈ বহু ডাঙৰ মানুহৰো তাতে গৈছে কিন্তু তেওঁলোকক চিনি নাপায়। ஆண்ட்ரூ பிரதரை விட படித்தவர், பெரிய ஆள், கொஞ்சம் வயசானவர் அங்கே இருக்கார், ஆனாலும் அவரை பற்றி மக்களுக்கு தெரியாது। আৰু কিন্তু তেওঁৰ কথা কি ক'ব জানা, তেওঁক ক'ব যে কিছুমানে ক'ব যে এণ্ড্ৰিউ মোৰ দাদা হয়, কিছুমানে ক'ব এণ্ড্ৰিউ মোৰ ল'ৰা হয়, কিছুমানে ক'ব এণ্ড্ৰিউ মোৰ মানে ভতিজা হয়, মামা হয়, খুৰা হয়, এই বহুত কিবা কিবি মানে এণ্ড্ৰিউক চিনি পায়। আৰু அங்கே போய் கேட்டால் ஆண்ட்ரூ பிரதர் கேட்டால் அவர் என் மகன், மருமகன், அவர் எங்கள் வீட்டு பிள்ளை, அவர் எங்களுக்கு அங்கிள், இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவரை குறித்து பேசுவாங்க। মই অনুমান কৰিছোঁ যে এইটো এটা মানে স্বৰ্গত যিটো ক্ৰাউন আমি পাম এই ক্ৰাউনৰ লগত কম্পেয়াৰ কৰিব পাৰি। சொர்க்கத்திலே நாம் ஒரு கிரீடத்தை பெறும்போது அந்த கிரீடத்தை நாம் விதமாக ஒப்பனை செய்து பார்ப்போம்। কাৰণ মানুহ হিচাপে আমি এটা সময়ত মানে এই পৃথিৱীৰ পৰা নাইকিয়া হৈ যাম। இந்த பூமியில் இருந்து நாம் ஒரு நாளிலே இல்லாமல் போகும் காலம் வரும், மரணத்தை சந்திக்கும் காலம் வரலாம்। আৰু আমি যেতিয়া নাইকিয়া হৈ যাম তেতিয়া এই যিবিলাক ক্ৰাউন আমি পাইছোঁ, যিবিলাক মান সন্মান আমি পাইছোঁ সেইবিলাকো নাথাকিব। நாம் இந்த பூமியிலே என்னென்ன கௌரவம், மரியாதை, பெருமிதம் கொள்கின்றோமோ அவைகளெல்லாம் ஒரு நாளில், கிரீடம் பெறுகிறோமோ இவைகளெல்லாம் கூட ஒரு நாள் இல்லாமல் போகும்। আজি হয়তো 30 বছৰ আগতে যিটো ইম্পেক্ট আমাৰ পাষ্টৰৰ আছে অসমত, এতিয়াও মানুহবিলাকে তেওঁক মনত কৰে। 30 வருஷம் கழித்து ஆண்ட்ரூ பிரதர் வந்து இங்கே தமிழ்நாடுக்கு வந்துட்டாலும் இன்றைக்கும் அவருக்கு அந்த இடத்துல ஒரு பேர் இருக்கின்றது। কিন্তু এটা সময় আহিব হয়তো আমি গুচি গ'লোঁ, পাষ্টৰো গুচি গ'ল, আমাৰ যিবিলাকৰ লগত চিনাকি আছিল তেওঁবিলাকো গুচি গ'ল, গতিকে এই জগতৰ যিটো চিনাকি বা যিটো ক্ৰাউন সেইটো হয়তো এটা সময়ত মানে নাইকিয়া হৈ যাব। இந்த உலக சம்பந்தமான பரிசு கிரீடங்கள் எல்லாம் ஒரு நாளில் ஒருவரை ஒரு நாள் சந்திக்கலாம், பேசலாம், பழகலாம், இவை எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும்। কিন্তু বাইবেলত যিটো ক্ৰাউন, যিটো মুকুট আমাক দিব বুলি কৈছে, ঈশ্বৰে প্ৰমিছ কৰিছে, ஆண்டவர் வேதாகமத்திலே சொல்லுகிற கிரீடமாகப்பட்டது কেতিয়াও শেষ নহ'ব। அது அழிவில்லாத கிரீடமாகும்। ইয়াতে 6 ধৰণৰ ক্ৰাউন যিকোনো এটাও যদি আমি পাওঁ তথাপিও আমি স্বৰ্গত আনন্দেৰে থাকিব পাৰিম।
6 விதமான கிரீடங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகின்றார். அதில் ஒரு கிரீடம் உனக்கு அல்லது நமக்கு கிடைச்சா கூட அது ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும். আমি কি মুকুট বা ক্ৰাউন পাম সেইকেইটাৰ নাম কৈছোঁ, কিন্তু এটা ক্ৰাউনৰ বিষয়েহে মই আলোচনা কৰিম. 6 விதமான கிரீடங்களை குறித்து நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஆனால் ஒரு கிரீடத்தை குறித்து உங்களோட பேச விரும்புகின்றேன். এটা ক্ৰাউনৰ নাম আছে ক্ৰাউন অফ ৰিজইচিং. সেইটো ক্ৰাউন আমি স্বৰ্গত পাম. ரிஜாய்சிங், আপোনালোকে மகிழ்ச்சி அடைதல், மகிழ்ச்சியின் கிரீடத்தை நாம் பெறுவோம் என்று வேதம் சொல்கிறது. ফিলিপিয়া 4:4 পাব যে সদায় আনন্দ কৰা, ৰিজইচ অলৱেজ ইন দ্য লৰ্ড. பிலிப்பியர் 4:4 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். আৰু স্বৰ্গত গ'লে এই বস্তুটো আপোনাক দিয়া হ'ব, আপুনি সকলো সময়তে ঈশ্বৰৰ প্ৰশংসাই কৰিব পাৰিব. பரலோகத்து நாம் போகும்போது இந்த காட்சியை தான் பார்ப்போம். எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக ஆண்டவரோடு இருப்போம். এইটো এটা ক্ৰাউন হয়, এইটো এটা মুকুট হয়. இது ஒரு சந்தோஷமான கிரீடமாகும். আৰু মই ভাবোঁ যে এই ধৰণৰ এটা কি বুলি ক'ব, এটা গ্ৰুপ থাকিব আৰু সেই গ্ৰুপক সকলোৱে চিনি পাব যে অমুক ঠাইত, স্বৰ্গৰ অমুক ঠাইত এই ক্ৰাউন অফ ৰিজইচিং পোৱা মানুহবিলাক তাতে আছে, তোমালোকে তাতে যোৱা. அங்கே ஒரு ஸ்தலம் இருக்கும். அங்கே இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெறுகிற ஒரு கூட்டத்தை கூட நாம் அங்கே பார்க்க முடியும். আৰু 2 নম্বৰ আৰু এটা মুকুট আছে, ரெண்டாவது கிரீடம் சொல்லப்படுகிறது ক্ৰাউন অফ সোল উইনাৰ. ஆத்ம ஆதாயம் பண்புகளாக அவர்களுக்கு ஒரு கிரீடம் ஆண்டவர் கொடுக்கின்றார். আৰু এটা ক্ৰাউন আছে 3 নম্বৰত, மூன்றாவதாக சொல்லப்படுகிற கிரீடம் ক্ৰাউন অফ ৰাইচিয়াছনেছ. நீதியின் கிரீடத்தை குறித்து ஆண்டவர் சொல்கின்றார். 4 নম্বৰৰ ক্ৰাউনটো হ'ল நான்காவது கிரீடத்தை பேசுகின்றார், ক্ৰাউন অফ লাইফ. ஒளியின் கிரவுன் ஆஃப் லைஃப், লাইফ. ஜீவ கிரீடத்தை குறித்து பேசுகின்றார். 5 নম্বৰ ஐந்தாவது கிரீடம் ক্ৰাউন অফ ইম্পেৰিশেবল. அழிவில்லாத கிரீடம் அவர் தருவார் என்று சொல்கின்றார். আৰু 6 নম্বৰ ক্ৰাউন অফ গ্লোரி. ஆறாவது கிரீடத்தை ஆண்டவர் சொல்கின்றார், மகிமையின் கிரீடம் என்று ஆண்டவர் சொல்கின்றார். এতিয়া কথাটো হ'ল এই গোটেইকেইটা ক্ৰাউন অকলে মই বা পাষ্টৰে নাপাব, বা যিকোনো এজনে গোটেইকেইটা ক্ৰাউন নাপাবও পাৰে. எல்லாரும் எல்லா கிரீடம் பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. কিন্তু মই যেনেদৰে কৈছিলোঁ যে এই ক্ৰাউনবিলাক ডিষ্ট্ৰিবিউশ্যন কৰা হ'ব একৰ্ডিং টু আৱাৰ ফেইথ ইন জিজাছ. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எப்படி புரிந்து கொள்ளலாம், நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கின்றோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறோமோ அதற்கேற்ற விதமான கிரீடங்களைத்தான் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் தருவார் என்று பார்க்கின்றோம். আমাৰ বহুত মানুহ আছে যিসকলে ঈশ্বৰৰ কথা ক'ব নোৱাৰে কিন্তু গান গাব পাৰে. சில நம்முடைய மத்தியிலே சில பேர் இருக்கிறாங்க, அவங்களால ஆண்டோடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண முடியாது, ஆனால் அழகாக பாட்டு பாடுவாங்க. கைத்தட்டுங்களேன், அழகாக பாட்டு பாடுவாங்க. அது ஆண்டோடைய கிரீடம். அல்லேலூயா. অকল যে গান গায়েই মানুহক মন জয় কৰিব, খ্ৰীষ্টলৈ আনিব তেনেকুৱা নহয়, শ্বেয়াৰিং কৰিও আনিব পাৰে. কিছুমানে আকৌ টেষ্টিমনি দি পেলাই মানুহক, சில பேர் பாட்டு பாட வராது, பிரசங்கம் பண்ண வராது, ஆனால் அவங்க சாட்சி பேசுவார்கள், சாட்சி குறித்து சொல்லுவார்கள். அப்பொழுது அதன் மூலம் ஆண்டவரை அவர்கள் ஆதாயப்படுத்துவார்கள், மக்களை ஆதாயப்படுத்துவார்கள். গতিকে আমাৰ কাম আৰু আমাৰ বিশ্বাসৰ ওপৰত ভিত্তি কৰি এই ক্ৰাউনবিলাক আমাৰ মাজত বিতৰণ কৰা হ'ব. நம்முடைய செய்கைகள், நம்முடைய வாழ்க்கை, இவைகள், நம்முடைய விசுவாசம், இவைகளே நாம் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்களாக மாறுகிறது. এতিয়া 4 নম্বৰত যিটো ক্ৰাউন অফ লাইফ, நான்காவது আমি অলপ গুৰুত্ব দিব লাগে. ஜீவ கிரீடத்தை குறித்து பேசப்படுகிறது. আৰু আমি দেখিছোঁ যে যীশুখ্ৰীষ্টইও এই বিষয়টোৰ ওপৰত অধিক গুৰুত্ব দিছিলে. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கிரீடத்தை குறித்து, ஜீவ கிரீடத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கின்றார். খ্ৰীষ্টৰ যিটো প্ৰচাৰ আছিল সেইটো এনেকুৱা যে মানুহক প্ৰশ্ন কৰিছিল, তোমালোকে এই জগতৰ জীৱন বিচাৰা নে আহিব লগা জীৱন বিচাৰা, কোনটো বিচাৰা তোমাক? இந்த உலகத்திலே வாழ்வதற்காக நாம் விசுவாசம் வைத்திருக்கின்றோமா, அல்லது மேல் உலக வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு நாம் விசுவாசம் வைத்திருக்கின்றோமா? যীশুৱে কৈছিলে যে ময়েই পোহৰ, ময়েই বাট, ময়েই সত্য আৰু মই জীৱন, মোৰ যোগেদি নগ'লে কোনেও পিতৃৰ ওচৰত যাব. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாக நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவரும் அந்த பிதாவின் ராஜ்யத்துக்கு வரமாட்டான் என்று சொல்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah.
সেই ইটাৰনেল জীৱন মানে মই যেনেদৰে মোৰ সাক্ষাতে মই পাইছিলোঁ, যোচেফ বসুমতাৰীয়ে মোক কৈছিলে যে এজনেই নাম আছে যি নামেৰে নেকি আমি পৰিত্ৰাণ পাব পাৰি, আন কোনো উপায়েৰে আমি স্বৰ্গত যাব নোৱাৰি। நித்திய ஜீவ வாழ்வு என்பது ஒருவர் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஜோசப் எனக்கு பிரசங்கம் பண்ண அருமையான ஐயா சொன்ன விதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு ரட்சிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே இந்த நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 যোহন 2:25 কৈছে, 2 யோவான் 1 যোহন 1 யோவான் 1 যোহন 2:25 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். তেওঁ কৈছে, and this is what he promised us, eternal life. அதை வாசிங்க யாராச்சும். நித்திய ஜீவனை அளிப்பேன் அல்லது கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். আৰু যোহন 14:6 সেই একেটাই কথা লিখা আছে যে இதே வார்த்தை 14ஆம் அதிகாரம் 14:6 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். তাৰ মানে যীশু খ্ৰীষ্টৰ অবিহনে মানে পিতৃৰ অবিহনে কোনেও এইটো স্বৰ্গত যাব নোৱাৰে. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லாமல் ஒருவரும் சொர்க்கத்துக்கு நித்திய வாழ்வுக்கு போக முடியாது. যোহন யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னுடனே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரான். ঠিক ইয়াতো সেইটো কোৱা হৈছে যে যীশুখ্ৰীষ্টই আমাক কি কৈছে, আমি যেতিয়া স্বৰ্গত যাম তেতিয়া আমি ইটাৰনেল লাইফ, আমাৰ মানে অনন্তকলীয়া জীৱন আমি তাতে পাম. நாம் எப்பொழுது மோட்சம் செல்வோமோ அங்கே நாம் ஆனந்த வாழ்வாகிய நித்திய வாழ்வாகிய வாழ்வை நாம் பெறுவோம். আৰু এইটো এই টাইপ অফ ক্ৰাউন আমাৰ জীৱনত আহিব. இந்த விதமான கிரீடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். আৰু কৈছে যে যিসকলে টেম্পটেশ্যন পাছ কৰিব, যিসকলে এই পৃথিৱীত থাকি তাৰণা পাৰ কৰিব, তেওঁলোকে এই ক্ৰাউনটো পাব. এইটো আমি এতিয়া পাম জেমছ யாக்கோபு நிருபம் 1:12. யாக்கோபு 1:12 60 வாசிங்க. জেমছ 1:12 யாக்கோபு 1:12 মই পঢ়ি দিছোঁ. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். ইংৰাজীত এনেদৰে লিখিছে, that person will receive the crown of life. ஜீவ கிரீடத்தை பெறுவான். அன்பு கூறுவர்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. যিসকলে ঈশ্বৰক প্ৰেম কৰে তেওঁলোকৰ কাৰণে যীশুৱে এইটো প্ৰমিস কৰিছে. யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அன்பு கூறுகிறார்களோ அவருக்கு இந்த கிரீடத்தை தருவேன் ஆண்டவர் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றார். এইটো হৈছে ক্ৰাউন অফ লাইফ, যিটো নেকি আমি স্বৰ্গত পাই থাকিম. இந்த ஜீவ கிரீடத்தை நாம் சொர்க்கத்திலே மோட்சத்திலே பெறுவோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. আৰু মনত ৰখা ভাল যে এই ক্ৰাউনটো ইম্পেৰিচিবল, কেতিয়াও মানে ফেড আপ হৈ নাযায়. நாம் மனதில் சிந்திப்போம், மனதில் வைப்போம். இந்த கிரீடமானது ஜீவ கிரீடமானது அழிவில்லாத கிரீடம். அல்லேலூயா. আমি কি কৰিছে যে এই জগতত আমি যীশু খ্ৰীষ্টক আমি যিমান বেছি প্ৰেম কৰিম, এই ক্ৰাউন অফ লাইফটো আমাৰ সিমান বেছিকৈ প্ৰাপ্য হ'ব. நாம் எந்த அளவுக்கு இயேசுவை இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நேசிப்போமோ அந்த அளவுக்கு பிரியமானவர்களே அவர் கொடுக்கிறதான ஜீவ கிரீட வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். আৰু প্ৰকাশিত বাক্য ৰিভিলেশ্যন আমি এটা পদ চাম. ইয়াতে লিখা হৈছে যে வெளிப்படுத்தல் কিমান পতো ரிவிலேஷன் 2 வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருத்தர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:10 வசனம் আৰু 11. பயப்படாதே, இதோ
சோதிக்கப்படும் பொருட்டாக நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ইয়াতে 10 দিন 10 ডেজৰ এটা প্ৰফেচি আছে, সেইটো মই আলোচনা নকৰোঁ. 10 நாட்கள் என்று இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அதை குறித்து நான் இப்பொழுது பிரசங்கம் பண்ணவில்லை. কিন্তু ইয়াতে কৈছে বি ফেইথফুল ইভেন টু দ্য পইণ্ট অফ ডেথ. இங்கே நான் சொல்ல விரும்புகிறது, மரணம் நமக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் உண்மையாயிருப்போம். And I will give you life as your victor's crown. அப்படி நீங்கள் 10ஆம் வசனத்தில் அந்த இறுதியாக சொல்ற, நீங்கள் மரணத்தில் பரியந்தம் உண்மையாக இருந்தாலும் ஆண்டு சொல்றாரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டு சொல்கின்றார். In 2000 2000 வருஷம் আমাৰ অসমত এটা বাতৰি আহিছিলে, আমাৰ 8জন মুছলিম মানুহ একেলগে খ্ৰীষ্টিয়ান হৈছিলে, বাপ্তিস্ম লৈছিল. 2000 8 இஸ்லாமிய நண்பர்கள் ஒரே சமயத்தில் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள். আৰু কথাটো কেনে প্ৰকাৰে বাতৰি কাকতত ওলাই গ'ল, செய்தியில் எப்படியோ இது வெளியே தெரிய வந்துச்சு. লোকেল নিউজ পেপাৰে এইটো ডাঙৰ ডাঙৰ আখৰত লিখিছে যে பெரிய பெரிய எழுத்தில் நியூஸ் பேப்பர்லாம் அதை போட்டாங்க. এই খুৰশ্বিদ আলম নামৰ মানুহ, তেওঁ মুছলিমৰ পৰা খ্ৰীষ্টান হৈছে আৰু একেদিনাই সি 18জন মানুহক এইটো খ্ৰীষ্টান বনাইছে. இந்த குர்ஷித் அலம் இவரை குறித்து பேப்பரில் எழுதப்பட்டது. இவர் தான் கிறிஸ்தனான, இவரோடு கூட சேர்ந்து 17 பேர் அவர் கிறிஸ்தனை மாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதிட்டாங்க. এইটো পেপাৰবিলাকে সদায় অলপ বেছি বেছি কয়, আচলতে আমাৰ বাপ্তিজম হৈছিল মাত্ৰ 8জন, কিন্তু পেপাৰত লিখিলে 18জন. எப்பவுமே பேப்பரில் சும்மா ஒன்றும் பாதியமாக தப்பாக எழுதிடுவாங்க. 8 பேர் தான் ஞானஸ்தானம் தாங்க, ஆனால் 17 பேர் ஞானஸ்தானம் எடுத்தா எழுதிட்டாங்க. এতিয়া অসমত মানে ছেকেণ্ড লাৰ্জেষ্ট গ্ৰুপটো হৈছে মুছলিম, মানে প্ৰায় 35% মুছলিম মানুহ. அஸ்ஸாமில் 2வது அதிகம் பெருந்தொகையான கூட்டம் இஸ்லாமிய கூட்டம். அதில் 35% இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். এইটোতো চব ঠাইতেও যেনেকুৱা, অসমত আৰু তাতকৈ বেছি এইটো মুছলিম মানুহ. খুৰশ্বিদ আলম খ্ৰীষ্টান হৈছে আৰু একেদিনাই 18জন মানুহ খ্ৰীষ্টান কৰিছে. তাক ধৰ মাৰ আৰু ক'ত পাবি যা, চব মানুহ লাঠি লৈ আহিছে মানে মাৰিবলৈ. அந்த சமயத்தில் இந்த பேப்பரில் நியூஸ் வந்த உடனே எல்லாரும் என்னை தேடி, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு போய் அடி உத என்று சொல்லி அநேகரை எங்களை தேடி வந்தார்கள் அடிப்பதற்காக. আৰু মই যিটো ঘৰত ভাড়া আছোঁ, அந்த வீட்டில் நான் ஒரு இடத்துல இருந்தேன். ছোৱালী তেতিয়া সৰু সৰু আৰু என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. ভাড়া যিটো ঘৰত ভাড়া আছোঁ সেইটো ঘৰৰ মালিকো মুছলিম. அந்த நான் எந்த வீட்டில் வீடு வாடகை இருந்தோ அந்த வீட்டு ஓனரும் இஸ்லாமியர், முஸ்லீம். আৰু এই ৰাতিপুৱা যেতিয়া বাতৰিটো মানুহে শুনিছে, গাঁৱৰ মানুহে যেতিয়া காலையில் இந்த செய்தி எல்லாரும் கேள்விப்பட்டாங்களோ, তেতিয়া ৰাস্তাই ৰাস্তাই মানে 10জন 15জন ল'ৰা, য়ং ল'ৰাবিলাকে আহি পেলাই কৈছে যে এই ঘৰতে এই মানুহটো থাকে. பக்கத்தில் இருந்த ஒவ்வொரு தெருவிலையும் 10 வாலிபர்கள்லாம் ஒன்றா தடியோடு கூட வந்து இந்த வீட்டில் தான் அந்த குர்ஷித் தங்கியிருக்காருன்னு சொல்லி எங்களை அடிப்பதற்காக மக்கள் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள். মোৰ ঘৰৰ মালিকক মানুহবিলাকে কৈছে, என்னுடைய வாடகை வீட்டு ஓனர் இடத்துல அவரும் ஒரு முஸ்லிமர், அவர்கிட்ட வந்து எல்லாரும் முறையிடுறாங்க, ভাইজান এই খুৰশ্বিদ আলমক আপুনি அந்த குர்ஷித் அலம் வீட்டில் வாடகை குர்ஷித் அலம் வெளியே அனுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. মোৰ ঘৰৰ মালিকেতো বাতৰিটো পঢ়িলে আৰু গম পালে. என்னுடைய வீட்டு ஓனர், வாடகை வீட்டு ஓனர் வந்து ஏற்கனவே பத்திரிகையில் படிச்சிட்டாப்புல, பேப்பரில் படிச்சிட்டாரு, அது அவருக்கு தெரியும். আৰু তেওঁ মোৰ কাৰণে বহুত দুখ কৰিলে. அவர் எனக்காக மிகவும் வருத்தப்பட்டார். நான் என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டார். মোৰ মালিকে জানিছিলে যে মই খ্ৰীষ্টিয়ান হৈছোঁ বুলি. என்னுடைய இஸ்லாமிய ஓனர், ஹவுஸ் ஓனர் வந்து நான் முஸ்லீம்லேருந்து கன்வெர்ட் ஆகிட்டுன்னு தெரிஞ்சும் அவர் சைலண்டாக இருந்தார். কিন্তু গাঁৱৰ সব মানুহে মোৰ বিৰুদ্ধে আহিছে, ஆனால் மற்றவங்க எல்லாரும் எனக்கு விரோதிகளாக மாறினார்கள். মালিকে তেওঁলোকৰ কথা শুনিবই লাগিব. இப்பொழுது என்னுடைய வீட்டு ஓனருக்கு வேறு வழி இல்லை, அடுத்து உங்க சொல்ற பேச்சை கேட்க வேண்டியதாயிற்று.
তেতিয়া মালিকে কৈছে যে ঠিক আছে তহঁতে মছজিদত যা, মই তোক লৈ গৈ আহি আছোঁ। உடனே என்னுடைய வீட்டு ஓனர் சொன்னார், நீங்கள்லாம் மஜித்துக்கு நீங்கள் போங்க, தொழுகை ஸ்தலத்துக்கு போங்க, মানে நான் அவர் அங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டார். মোৰ ঘৰৰ মালিকে মোক মানে বডিগাৰ্ড হিচাপে এই মছজিদৰ সন্মুখত মোক লৈ গ'ল। என்னுடைய வீட்டு ஓனர், ஹவுஸ் ஓனர் வந்து அவர் தான் எனக்கு பாடி கார்டு மாதிரி என்னை கூட்டிகிட்டு போகிறார் மஜித்துக்கு. আৰু তাতে গৈ পেলাই চবেই মানে চিঞৰিছে, এইটো মানুহ হয় এইটো মাৰিব লাগিব, নহ'লে সি ৰিকনভাৰ্ট মানে মুছলিম হ'ব লাগিব। இவரை எல்லாரும் மஜித்தில் இருந்தவங்கலாம் எல்லாம் என்ன சொன்னாங்க, இவர் இப்போ மறுபடியும் திரும்ப முஸ்லீமாக மாறணும், அப்படி இல்லைன்னா எல்லாரும் இவர் அடிக்கணும். আৰু মই 2000 চন মানে আজিৰ পৰা প্ৰায় 24 বছৰ আগত, তেতিয়া মানে আৰু ফেইথত ইমান ষ্ট্ৰং নহ'লেও মানে বহুত ষ্ট্ৰং আছিলোঁ বুলি মই ভাবিছোঁ। அந்த சமயத்தில் விசுவாசத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, இருந்தால் கூட எனக்கு விசுவாசம் இருந்துச்சு. আৰু চবেই যেতিয়া চিঞৰিছে, শাউটিং কৰিছে, মানে எல்லா மக்களும் என் மேலே கோவப்பட்டு நிற்கிறாங்க, பேசுகிறாங்க, சத்தம் போடுறாங்க. যীশুখ্ৰীষ্টক ক্ৰুচত লৈ যাবৰ কাৰণে যেতিয়া মানুহে চিঞৰিছিলে, இயேசு கிறிஸ்து சிலுவை அறையும் போது, মনত আহিছে இயேசு கிறிஸ்து சிலுவை அறையும் போது மக்கள் எப்படி சத்தம் போட்டு இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொன்னாங்களோ, মাৰিব লাগে, নহ'লে ইয়াক একেবাৰে। அதே மாதிரி மஜித்தில் உட்காந்து எல்லா மக்களும் இவனை அடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. এইটো মোৰ জীৱনৰ এটা টেষ্টিমনি, কিন্তু মই খুব শ্বৰ্টকৈ কৈ இது என்னுடைய வாழ்க்கையில சாட்சி, அதை நான் சில சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். সেই অৱস্থাত মোৰ কি হ'ব মই নিজেই নাজানো, মানে মইতো ভাবিছোঁ আজি মোৰ শেষ। আজি எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, இன்னைக்கு என்னை சாவடிச்சிருவாங்க, அந்த பயத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். হয় আজি মুছলিম হ'ব লাগিব, নহ'লেতো মই আজি মৰিব লাগিব। இப்போ நான் ரெண்டு விதத்தில் நிற்கிறேன், ஒன்று நான் இஸ்லாமியா நான் மறுபடியும் மாறணும், அப்படி இல்லைன்னா இவங்களை அடி வாங்கி சாகணும். কিন্তু মই সেই সময়ত মানে ময়ো মনে মনে প্ৰাৰ্থনা কৰি আছোঁ, আৰু মোৰ কাৰণে কিছুমান মানুহে প্ৰাৰ্থনা কৰি আছে। இதயத்தில் பயத்தோடு கூட அச்சத்தோடு கூட ஆண்டவரே என்னை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னு ஜெபித்து கொண்டிருந்தேன். আৰু সেই ঘটনাৰ ছাডেনলি মই নাজানো, মই কোনো পুলিচক ফোন কৰা নাই, দেখিছোঁ তাতে 3টা পুলিচ মানুহ আহিছে। நான் எனக்கு தெரியாது என்ன நடக்க சொல்லிட்டு நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல, ஆனால் அந்த சமயத்தில் 3 போலீஸுக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. আৰু সেই 3টা পুলিচৰ এটা পুলিচ আকৌ মুছলিম পুলিচ। அந்த 3 போலீஸில் ஒரு போலீஸ் வந்து முஸ்லீம். আৰু তেওঁলোকে আহি পেলাই মানে আমাৰ সেই এইটো মানুহৰ মাজত আহিছে আৰু কৈছে যে এইটো খুৰ্ছিদ আলম কোন হয়। அந்த 3 பேர் வந்து எல்லாரும் மத்தியில் அந்த சபை மத்தியில் வந்து இந்த குர்ஷித் அலாம்ன்றவர் யாருன்னு கேட்டாங்க. মই একেবাৰে এইটো বেঞ্চৰ তলত ক্ৰিমিনেলৰ দৰে মই একদম মনে মনে বহি আছোঁ, মোক আৰু কোনো দেখা নাপায়। யாருக்கும் தெரியாதபடிக்கு நான் ஒரு மூலையில் பெஞ்சு கீழே உட்காந்துட்டு இருக்கேன். কিন্তু মোৰ ঘৰৰ মালিক লগত আছে, তেওঁ থিয় হৈ পেলাই কৈছে ছাৰ এইটো খুৰ্ছিদ আলম মোৰ লগতে আছে। என்னுடைய ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த போலீஸ் சொல்கிறாரு குர்ஷித் அலாம் இங்கே மூலையில் உட்காந்துட்டு இருக்காரு சொல்கிறாரு. তেতিয়া পুলিচে মোৰ ওচৰত আহিল আৰু মই থিয় হ'লোঁ, নমস্কাৰ চালাম দিলোঁ, আৰু মোক সুধিছে যে আপুনি খুৰ্ছিদ আলম হয় নেকি। என்னிடத்தில் இந்த போலீஸுக்கு 3 பேர் வந்து நீங்கள் குர்ஷித் அலாமா என்று கேள்வி கேட்டார்கள். ஆமாம், நான் குர்ஷித் அலாம் தான் சொன்னேன். তেতিয়া মই পুলিচজনে মোক সুধিলে, এইটো মুছলিম পুলিচ, আৰু মই যে খ্ৰীষ্টিয়ান হৈছোঁ, মোৰ নাম মুছলিম, এইটো চব তেওঁ জানিছে। அங்கே வந்த இஸ்லாமிய போலீஸானவர் நான் முஸ்லீம்லேருந்து கன்வெர்ட் ஆகிடுன்னு அவருக்கு தெரிஞ்சு என்னை கேட்குறார். এই মানুহজনে মোক সুধিছে যে আপুনি ভাৰতৰ নাগৰিক হয়নে নহয়, কিমানলৈকে লিখা পঢ়া কৰিছে, আপোনাৰ চাৰ্টিফিকেটটো মোক দেখুৱাব লাগে। நீ படிச்சிருக்கிற என்பதை உன்னுடைய சர்டிஃபிகேட் எனக்கு காட்டணும்னு சொன்னார் அவர். তেতিয়া মই ক'লোঁ যে ঠিক আছে, মোৰ কাগজ চব চাৰ্টিফিকেট ঘৰতে আছে, মই লৈ আহোঁ। என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். এই মছজিদৰ পৰা হয়তো 5 মিনিটমান লাগিব, মোৰ লগত আৰু এজন মানুহ গ'ল, মই ঘৰৰ পৰা মোৰ চাৰ্টিফিকেটৰ যিটো ফাইল আছিল গোটেইকেইটা লৈ আহিলোঁ। நீ போய் சர்டிஃபிகேட்லாம் போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு என் கூட 2 பேர் வந்தாங்க, நான் போயிட்டு சர்டிஃபிகேட் எடுத்து போயிட்டேன். আৰু এই পুলিচজনে তেতিয়া কি কৰিলে, একফালৰ পৰা এইটো মেট্ৰিক চাৰ্টিফিকেট, হায়াৰ ছেকেণ্ডেৰী, গ্ৰেজুৱেশ্যন, বাইবেল কলেজ, বাপ্তিস্মা লোৱা, বিয়া কৰোৱা, চব চাৰ্টিফিকেট একফালৰ পৰা। என்னை குறித்த எல்லா விதமான சான்றுகளையும் சரி பார்த்தார். আৰু সেই সময়ত আমাৰ PRC পাৰ্মানেণ্ট ৰেচিডেঞ্চিয়েল চাৰ্টিফিকেট বোলা এটা বস্তু আমাক অসমত দিয়ে, সেইটো মোৰ লগত আছে। பர்மனெண்ட் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் அசாம் கவர்மெண்ட்லாம் கொடுத்தப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருந்தது. আৰু এই গোটেইকেইটা দেখাৰ পাছত পুলিচে তেতিয়া সেই হাজাৰ এইটো মানে হাজাৰৰো বেছি, কেইহাজাৰ মানুহ আছিল ক'ব নোৱাৰোঁ, সেই মানুহবিলাকক উল্লেখ কৰি এনেকৈ কৈ আছে। எல்லாம் ஒரு 1000 பேருக்கு மேலே ஒன்றா கூட்டிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. எல்லார் மத்தியிலும்
அந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு, পুলিচে মানুহবিলাকক কৈ আছে যে ভাইসকল আপোনালোকে এই মানুহজনৰ গাত হাত নিদিব। இந்த சகோதரன் மேலே இந்த நபர் மேலே நீங்கள் கை வைக்கக்கூடாது என்று சொல்லி போலீஸ் அவர்களுக்கு பேச ஆரம்பித்தார். এই খুৰ্ছিদ আলম মানুহজন হাইলি কোৱালিফাইড আৰু তেওঁ নিজৰ ইচ্ছামতে খ্ৰীষ্টান হৈছে। ভাৰতৰ সংবিধান মতে তেওঁ একো ভুল কৰা নাই। இவர் இந்திய பிரஜையாக இருக்கின்றார், இந்திய பிரதேச சார்ந்தவராக இருக்கிறார், குடிமதிப்பு வைக்கின்றார், இவர் மெத்த படித்திருக்கிறார். அவர் சொந்த முறையிலே அவராகவே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். আপোনালোকে যদি এই মানুহজনৰ গাত এনেকৈ টাচ কৰে আপোনালোকৰ বিপদ আছে। யாராகிலும் இவர் மீது கை வைத்தால் உங்களுக்கு பிரச்சனை வந்து உங்களை நான் ஜெயிலில் போடுன்னு சொன்னார். এই পুলিচৰ এনেকুৱা কথা শুনি পেলাই এই মানুহবিলাক যিবিলাকৰ হাতত লাঠি আছিলে, কিছুমান মানুহৰ হাতত এনেকুৱা পাথৰ আছিলে, সেই চববিলাক এৰি এৰি সিহঁতে গুচি যাব লাগে। போலீஸ் அதிகாரி இப்படி சொன்ன உடனே எல்லாரும் கையில் வச்சிருந்த அவங்க கொம்பு கல் எல்லாத்தையும் கீழே போட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. আৰু মই ঈশ্বৰক বহুত ধন্যবাদ দিলোঁ যে তাতে সঁচাকৈয়ে মানে মোক ফিজিকেলি কোনেও টাচ নকৰিলে। இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு பெரிய உபகாரம் செய்தார், ஒருவனும் என் மீது கை போட முடியவில்லை. কিন্তু মানুহবিলাক যেতিয়া গ'ল তেতিয়া এই পুলিচ, এইটো 3জন পুলিচ আছিলে, সেই মুছলিম পুলিচটোৱে মোক সুধিলে எல்லாரும் போயிட்டாங்க. அந்த இஸ்லாமிய போலீஸ் நபர் என்னிடத்தில் பேச ஆரம்பித்தார். যে আপোনাক মই দুটা পৰামৰ্শ দিম, আপুনি মানিব লাগিব। 2 விஷயங்களை உனக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். যে এইটো বৃহৎ বহুত মুছলিম মানুহ এইটো গাঁৱত আছে। இங்கே পুলিচ திரள் கூட்டமான இஸ்லாமிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வாழ்கின்றார்கள். আমি থকালৈকে আপোনাক কোনেও একো নকৰে, কিন্তু আমি যোৱাৰ পাছত আপোনাক মানুহবিলাকে শ্বুট কৰিব পাৰে। நாங்கள் இங்கே இருக்க வரலும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, நாங்கள் உங்களை விட்டு போயிட்டு பிறகு ஒருவேளை இங்கே யாராவது ஒருத்தர் ஷூட் கூட பண்ணிடலாம். গতিকে আপুনি এইখন গাঁও এৰি যিমান সোনকালে পাৰে যাব লাগে। எவ்வளவு சீக்கிரம் இந்த கிராமத்தை விட்டு நீ வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி போயிடுங்கன்னு சொன்னார். আৰু 2 নম্বৰত 2வது காரியமாக, আপুনি যে এনেকৈ এইখন গাঁৱত আছে, মই যোৱাৰ পাছত আপোনাক প্ৰটেকশ্যনৰ কাৰণে আপুনি কি ব্যৱস্থা কৰিছে মোক। நான் போன பிறகு நீங்கள் வாழ்கிற இடத்துல வாடகை வீட்டில் உங்களுக்காக என்ன பாதுகாப்பு நீங்கள் அமைச்சிருக்கீங்க? আমি পুলিচ যদি নাথাকোঁ তেনেহ'লে আপোনাক কোনে ৰক্ষা কৰিব? போலீஸ் ஆகிய நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு யார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? তেতিয়া ঈশ্বৰে মোক এটা কথা মোৰ মুখৰ পৰা ক'বলৈ, ஆண்டவர் அந்த வேளையிலே எனக்கு தெளிவுபடுத்தினார். মই ঠিক বাইবেলৰ পৰা ডাইৰেক্ট কোট নহ'লেও মই যিমানখিনি মনত আছে মই তেনেকৈ ক'লোঁ। பைபிள்லேருந்து நான் வசனத்தை சொல்லாவிட்டாலும் என் மனசில் என்ன இருந்துச்சா சொல்ல ஆரம்பித்தேன். মই পুলিচক ক'লোঁ, ছাৰ মই জানো যে মোৰ ঈশ্বৰে মোক সহায় কৰিব। எனக்கு தெரியும் சார், என்னுடைய ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். கையை தூக்கி எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. আৰু ঈশ্বৰে যদি মোক ইয়াতে মাৰিবও লাগে তথাপিও মই ঈশ্বৰক ত্যাগ নকৰিম, কাৰণ জীৱন্ত ঈশ্বৰে মোক সহায় কৰিব। ஒருவேளை இங்கே இருக்கிற மக்கள் எங்களை அடிக்க நேர்ந்தாலும் நான் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன், அவரில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். আৰু যদি মই খ্ৰীষ্টৰ কাৰণে ইয়াতে মৰিব লাগে তেনেহ'লে ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் சாவதா இருந்தாலும் মোৰ মানে এক ফুটা তেজৰ বিনিময়ত এটা এটা খ্ৰীষ্টিয়ান ইয়াতে হ'ব। என்னுடைய சரீரத்திலிருந்து சிந்தப்படுகிற ஒவ்வொரு துளி சொட்டு ரத்தங்களும் அநேகரை கிறிஸ்துவர்களாக மாற்றும். এইটো শুনি পেলাই পুলিচে মানে তেওঁৰ মাথাত இந்த வார்த்தை கேட்ட உடனே তেওঁ ক'লে, இந்த போலீஸுக்கு என்ன செய்யலாம், அவர் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். আৰু তেওঁ মোক এনেকৈ হাত দি ক'লে, চাব্বাছ আপুনি বহুত ষ্ট্ৰং আছে, আপুনি বহুদিন বাচি থাকিব, আপুনি এইখন গাঁৱৰ পৰা যিমান সোনকালে পাৰে বেলেগ ঠাইত அவர் என் மேலே கையை போட்டு தோல் மேலே கையை போட்டு நீங்கள் ரொம்ப விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார், காப்பாற்றுவார். ஆனாலும் எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஊரை விட்டு இந்த கிராமத்தை விட்டு காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் காலி பண்ணி வெளியேறிடுங்கன்னு சொன்னார். আৰু সেইকাৰণে মই তেতিয়া সেইদিনা মই লক্ষ্য কৰিছিলোঁ যে ঈশ্বৰে মানুহক কেনেকৈ ৰক্ষা কৰে। ஈஸ்வர் ஆண்டவர் எவ்விதமாக மக்கள் மத்தியிலே நம்மை பாதுகாக்கிற என்பதை நான் என் வாழ்க்கையில் புரிந்து கொண்டேன். বিশ্বাস আমি যিমানে নতুনকৈ খ্ৰীষ্টলৈ আহিছোঁ, আমি মুছলিমৰ পৰাই হওক হিন্দুৰ পৰাই হওক, প্ৰত্যেকৰ জীৱনত এনেকুৱা আচৰিত আচৰিত টেষ্টিমনি আছে। நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதமான சாட்சிகளை வைத்திருக்கின்றார். யாரெல்லாம் இஸ்லாமிலிருந்து இந்துத்துவிலிருந்து இந்து மொழிகளிலிருந்து நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோமோ நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கின்றார்.
কাৰণ আমাৰ ঈশ্বৰজন জীৱন্ত ঈশ্বৰ, তেওঁ সকলো কথা শুনি পায়, আপোনালোকক চিনি পায়, বুজি পায়, আৰু আপোনালোকক আনি পেলাই তেওঁ কেতিয়াও বিপদত நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் ஆபத்துக்குள்ளே நம்மை தள்ளி விடுகிறவர்ல. அவர் நம்மை அறிந்திருக்கின்றார், அவர் நம்மை புரிந்திருக்கிறார், அவர் நம்ம யார் என்பது தெரியும், அவருக்கு நம்முடைய தேவை என்பது என்ன என்பது தெரியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். আমি জানো যে গড ইজ ট্ৰুথ, আৰু সেই সত্য আমি যেতিয়া জানিলোঁ, ঈশ্বৰৰ সত্যতা আমি যেতিয়া জানো, তেতিয়া আমাৰ মাজৰ পৰা এই ঈশ্বৰৰ প্ৰেম কোনেও ছেপাৰেট কৰিব নোৱাৰে. ஆண்டவர் சத்தியமானவர், அவருக்குள் சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி போவதில்லை, அவர் சத்தியமாகவே இருக்கின்றார். সেইকাৰণে ইয়াতে কৈছে বি ফেইথফুল ইভেন টু দ্য পইণ্ট অফ ডেথ. நீங்கள் மரணத்தின் விளிம்பில் வரை நீங்கள் உண்மையுள்ளவராயிருங்கள் என்று ஆண்டவர் প্ৰমাণ சொல்கிறார். কৰি আপুনি প্ৰমাণ চাব পাৰে ঈশ্বৰে কেনেকৈ আপোনাক ৰক্ষা কৰে. ஆனாலும் ஆண்டவர் அதை மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தருணங்களிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். বিপদৰ সময়ত ঈশ্বৰে আপোনাক ৰক্ষা কৰিবই. நம்முடைய கஷ்டமான நெருக்கமான நேரங்களிலும் ஆண்டவர் நம்மை দিছ பாதுகாப்பார். ইজ আৱাৰ গড, দিছ ইজ আৱাৰ লিভিং গড. இதுதான் நம்முடைய ஆண்டவர் வாழ்கிறார், அவர் ஜீவிக்கிறார் என்ற அர்த்தம். তেওঁ আপোনাক ভাল পায়, তেওঁ আপোনাক চিনি পায়, তেওঁ আপোনাক বুজি পায়, তেওঁ আপোনাক ৰক্ষা কৰে. நம்மை நேசிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். বি ফেইথফুল ইভেন টু দ্য পইণ্ট অফ ডেথ. மரண பரியந்தம் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். আৰু তেনেকৈয়ে ঈশ্বৰে আমাক ৰক্ষা কৰিব. মই আৰু এটা পদ পঢ়ি শেষ কৰিবলৈ চেষ্টা நான் இன்னொரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ৰিভিলেশ্যন வெளிப்படுத்தலாகமம் ভাৰ্ছ 11 கிமான் அத்தியாய் 3 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உள்ளதை பற்றி கொண்டிரு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. আমেন. அல்லேலூயா, ஆமென். তেওঁ কৈছে, ইয়াতে কৈ আছে যে তুমি যি বিশ্বাস বা যিটো ফেইথ তুমি পাইছা সেইটো ধৰি ৰাখিব লাগে. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்ன விசுவாசத்தை நீ வைத்திருக்கின்றாயோ பெற்றிருக்கிறாயோ அந்த விசுவாசத்தை நீ பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்கின்றார். জগতে তোমাক তাৰণা কৰিব, মানুহে তাৰণা কৰিব, নাখাই থাকিব, কষ্ট হ'ব, চাকৰি নাপাব, পইচা নাথাকিব, গাড়ী নাথাকিব, একো নাথাকিব, তথাপিও তুমি கிறிஸ்துவ நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், வருத்தப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் நிலை கொண்டிருங்கள். মই কালি না পৰহি আমি এটা ফেমিলি প্ৰেয়াৰত গৈছিলোঁ, তেতিয়া মোৰ মনত পৰিছিলে যে মই যেতিয়া খ্ৰীষ্টলৈ আহিলোঁ তেতিয়া মই কোনো খ্ৰীষ্টান মানুহক এইটো মোৰ খাবলৈ পইচা নাই বা যাবলৈ ভাড়া নাই ক'বলৈ মোৰ লাজ লাগিছে. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் எனக்கு கையில் பணம் இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, சொல்வது கூட எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் சொல்ல ஆரம்பித்தேன். মোৰ মানে ভয় হৈছিলে যে মই যদি এই খাবলৈ 10 টকা খোজোঁ তেতিয়াতো 10 টকাতে ভাত পোৱা গৈছে. 10 ரூபாய்க்கு அப்போ சாப்பாடு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 10 টকা நாட்களில் খুজিলে কিজানি তেওঁ মোক মনে মনে বেয়া পাব, এই পইচাৰ কাৰণে খ্ৰীষ্টান 10 ரூபாய் யாருக்குன்னா கேட்டால் சாப்பாட்டுக்கு யாராச்சும் சாப்பாட்டுக்கு தான் காசுக்காக தான் கிறிஸ்துவ மாற்றான்னு சொல்லுவாங்கள்ல மற்றவங்க, அப்படி என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். আৰু সেই ভয়তে মই লেবাৰ কৰিছোঁ, কাম কৰিছোঁ, পৰিশ্ৰম কৰিছোঁ, কিন্তু কোনো খ্ৰীষ্টান মানুহৰ ওচৰত মই পইচা খোজা নাই. நான் யார் கிறிஸ்துவங்கிட்ட போயிட்டு நான் கிறிஸ்துவ நான் மாறிட்டேன், சாப்பாட்டு வழியில் போயிட்டு ஒரு நாள் நான் பிச்சை எடுத்ததில்லை, கையேந்ததில்லை. পাষ্টৰে জানে আমি যেতিয়া বিশ্ববাণীত আছিলোঁ তেতিয়া এই জোচেফ বসুমতাৰে কি কৰে, நாங்கள் 2 பேரும் அந்த விஸ்வவாணி ஆஃபீஸில் இருந்த நாட்களில் ஜோசப் சார் அவங்க এই 20 কেজি ওজনৰ কিতাপ পিঠিত বান্ধি দিব আৰু 100 টকা দি পেলাই ক'ব তুমি আপাৰ আছামত যোৱা. 20 கிலோ எடை உள்ள சுவிசேஷ பிரதிகளை எங்கள் தோல் மேலே வச்சுட்டு நீங்கள் போய் இதை என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க, 100 ரூபா கொடுத்துட்டு இதை உங்கள் ட்ராவலுக்கு வச்சுக்கோங்க, வருவதற்கு உங்களுக்கு ட்ராவல் நான் கொடுக்க மாட்டேன், இந்த புத்தகங்களை விநியோகம் பண்ணால் தான் உங்களுக்கு காசு கிடைக்கும், அதில் சாப்பிட்டுங்க, மறுபடியும் திரும்பி வாங்கலாம் அனுப்பிச்சி விட்ருவார். এইটো 100 টকা পইচা দিব, 100 টকা দিব আৰু গুৱাহাটীৰ পৰা আপাৰ আছাম যাবলৈ 80 ৰুপিজ গ'ল. அப்பர் அசாம் குவஹாத்திலேருந்து போன சொன்னால் 80 ரூபா ஒன் வே பஸ் பேர், 80 ரூபா காலி ஆகிடும். আৰু তাৰ পৰা ঘূৰি আহিবলৈ 80 ৰুপিজ আপোনাৰ হাতত নাই. மறுபடியும் திரும்பி அங்கேருந்து வர்றதுக்கு 80 ரூபா இருக்காது கையில். এতিয়া হয় আপুনি কিতাপ বিক্ৰী কৰিব লাগিব, নহ'লেতো ভিক্ষা কৰিব লাগিব. நீங்கள் கண்டிப்பாக விநியோகம் செய்தாக வேண்டும், இல்லைன்னா துண்டு போட்டு பிச்சை எடுக்க வேண்டும்.
এতিয়া কি কৰিব? பிச்சை எடுக்கிறதா? আপুনি হাতত 20 টকা থাকিল, আপুনি 10 টকাৰ ভাত খাই দিলে, দুইবাৰ ভাত খাই ஏற்கனவே দিলে 100 টকা আছে। ஏற்கனவே 20 ரூபாய் இருந்தது, மிச்சமாக இருந்தால் 20 ரூபாய்க்கு 2 வேளை சாப்பாடு தீர்ந்து முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது கையில். এতিয়া আপুনি সেই আপাৰ আছামৰ পৰা আকৌ কেনেকৈ আহিব গুৱাহাটীলৈকে? কেনেকৈ மறுபடியும் அங்கேருந்து திரும்ப எப்படி நான் திரும்பி வருவது? ইফালে আপুনি আপোনাৰ হাতত পইচা শেষ, আপুনি এক ঠাইৰ পৰা আন ঠাইলৈ যাবলৈ আপুনি গাড়ীত যাব নোৱাৰে, খোজকাঢ়ি যাব লাগিব। ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது பைசா இல்லைன்னா காசு இல்லைன்னு சொன்னால் நம்ம போக முடியாது, வண்டியில் போக முடியாது। পিঠিত কিমান কিমান কিতাপ আছে? 20 কেজি। 20 கிலோ எடையுள்ள சுவிசேஷ பிரதிகள் புத்தகங்கள் என் மேலே தோல் மேலே இருக்குது। বেলেগ বেলেগ মণ্ডলীত যাব লাগিব, খ্ৰীষ্টান মানুহৰ ওচৰত সেই কিতাপবিলাক বিক্ৰী কৰিব লাগিব, পইচা সংগ্ৰহ কৰিব লাগিব। ஒவ்வொரு சர்ச்சாக போய் அவங்களுக்கு சொல்லி கையில் அவங்களுக்கு புத்தகத்தை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு தான் மறுபடியும் என்னுடைய சாப்பாடு, உணவு, போக்குவரத்துக்கான சேவைகளை சந்தித்து கொள்ள வேண்டும்। আৰু যিমান দিনলৈকে আপোনাৰ অহাৰ ভাড়া নহয়গৈ বিক্ৰী কৰি, সিমান দিনলৈকে আপুনি গুৱাহাটীত আহিব নোৱাৰে, তাতেই থাকিব লাগিব। வருவதற்கு காசு கிடைக்கிற வரை மறுபடியும் திரும்பி வர முடியாது, அதை விற்றா தான் நான் திரும்பி மறுபடியும் வர முடியும்। কিন্তু এইটো এটা বেলেগ এক্সপিৰিয়েঞ্চ, இது ஒரு புது அனுபவமாக இருந்தது இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில்। আৰু পাছৰ এন্দ্ৰিয়েও সেইটো শিকিছে। ইয়াৰ পৰা যেতিয়া তেওঁ প্ৰথম মিছনাৰী হিচাপে অসমত যায়, তেতিয়া তেওঁৰ কেইটকা দৰমহা জানে আপোনালোকে? ஆண்ட்ரூ பிரதர் கூட இங்கேருந்து மிஷினரியாக அசாம் போன போது அவருக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கினார் உங்களுக்கு தெரியுமா? 400 or 600? 450 450 rupees। 450 ரூபாய் அவருடைய உதவித்தொகை। আৰু আজি যদি ইয়াৰ পৰা 450 পঠায়, এক মাহ পাছত তাতে যাব। அதுவும் அந்த 450 ரூபாய் இங்கேருந்து மணி ஆர்டர் பண்ணால் 4 மாதம் கழிச்சு தான் அவர் கையில் வந்து கிடைக்கும்। আজিৰ নিচিনা এতিয়া দিলোঁ আৰু এতিয়া পাই গ'ল, নহয়, তেনেকুৱা নহয়। இப்போ ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ காசு ஆகணும் அடுத்த நிமிஷம் போய் சேர்ந்துருது। তো এক মাহ তেওঁ কেনেকৈ চলে তাতে? எப்படி 4 மாதங்கள் செலவழிக்க முடியும்? সেই কথাবিলাক তেওঁৰ জীৱনত আৰু আমাৰ আৰু কিছুমান আছে, আমাৰ জীৱনত বহুত মানে এক্সপিৰিয়েঞ্চ এইবিলাক। எங்கள் வாழ்க்கையில் அநேக அனுபவங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்। কিন্তু আমিতো নাখাই থকা নাই, আমি তাতে নাখাই থকা নাই, ঈশ্বৰে আমাক ইমান সহায় কৰিছে। இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கார்। সেইকাৰণে ইয়াতে মই ক'ব বিচাৰিছোঁ যে হোল্ড অন টু হোৱাট ইউ হেভ। உங்களுக்கு உள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள்। কৈছে যিটো বিশ্বাস তোমাৰ আছে সেইটো তুমি ধৰি ৰাখা। நீங்கள் விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் விசுவாசத்தை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள்। so that ইয়াতে কৈছে no one will take your crown away। அப்படி நீங்கள் செய்வதனால் உங்களுக்குள்ளான கிரீடத்தை ஒருவரும் தட்டிச் செல்ல முடியாது। যদি আমি বিশ্বাসৰ পৰা লৰি যাওঁ, আমাৰ হেৰফেৰ হয়, তেনেহ'লে আমি ক্ৰাউন হেৰুৱাব লাগিব। நாம் விசுவாசத்தை விட்டு வழி விலகி செல்லும்போது நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நாம் இழந்து விடுவோம்। কিন্তু ঈশ্বৰৰ বাক্য ইয়াতে কৈ আছে যে তুমি যিটো পাইছা, যিটো বিশ্বাস তুমি পাইছা, সেইটো তুমি ধৰি ৰাখা। விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திலே நாம் பற்றி கொண்டிருக்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார்। মৰি গ'লেও সেইটো বিশ্বাস তুমি ত্যাগ কৰিব নালাগে। ஒரு நாளும் இந்த விசுவாசத்தை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டாம்। কিন্তু উপযুক্ত সময়ত তোমাক ক্ৰাউন দিয়া হ'ব। தக்க சமயத்திலே அதுக்குண்டான சன்மானம் உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார்। শেষলৈকে, সেইকাৰণে মথেয়ে লিখা পুস্তকত কয় যিজনে শেষলৈকে সহি থাকে তেওঁহে পুৰস্কাৰ পাব। கடைசி பந்தம் முடிவு பரிந்தும் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்। ইয়াতো কৈছে যে উপযুক্ত সময়ত সেইজনক ঈশ্বৰে পুৰস্কাৰ দিব, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அதுக்குண்டான சன்மானத்தை தருவார்। জীৱনৰ মুকুট, ক্ৰাউন, সেইটো আমি স্বৰ্গত পাম। நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே விளிம்பிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்। আৰু এই ক্ৰাউন আমাৰ গলত ৰাখি, আমাৰ মাথাত ৰাখি আমি চিৰকাল ঈশ্বৰক সেৱা কৰিবলৈ পাম। প্ৰেইজ দ্য লৰ্ড, হালেলুয়া। ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல வண்ணமாக அந்த கிரீடத்தை பெற்று அவரோடு கூட நாம் வாழ்வோம்। ঈশ্বৰে আমাক আশীৰ্বাদ কৰক। সেইকাৰণে ভাইসকল, ভনীসকল, আমি প্ৰত্যেকেই বিশ্বাসী হৈছোঁ, বেলেগ এটা সম্প্ৰদায়ৰ পৰা আহিছোঁ। ஒவ்வொரு சமயங்களிலிருந்து தர்மங்களிலிருந்து நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்னணியிலே வந்திருக்கின்றோம்। আমি যেন সকলো সময়তে যিকোনো পৰিস্থিতিতে যেন আমাৰ যিটো বিশ্বাস সেইটো যেন எல்லா சமயங்களிலும் எல்லா சூழலிலும் இந்த ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்துக்காக நாம் பின்பற்றுவர்களாய் நிலைத்திருப்போம்। আমাৰ অভাৱ হ'ব, কষ্ট হ'ব, তাৰণা আহিব, বহুত অসুবিধাবিলাক হ'ব জগতত, কিন্তু যদি শেষলৈকে আমি সহি থাকোঁ তেনেহ'লে আমাৰ পুৰস্কাৰো আহিব। கர்த்தருடைய நாமத்திலே நமக்கு பல சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வருத்தங்கள் வரலாம், தொல்லைகள் வரலாம், ஆனாலும் நாம் அவர் கொடுக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தை பற்றி கொண்டிருப்போம்। আমি সেই পুৰস্কাৰৰ কাৰণে আমি ஃபেইথফুল হৈ থাকোঁ। அந்த ஜீவ கிரீட வாழ்வுக்காக நாம் உண்மையாயிருக்க ஆண்டவர் அழைக்கிறார்।
গড ব্লেছ ইউ আৰু ঈশ্বৰে সকলোকে আশীৰ্বাদ ஆண்டவர் உங்களை ஆசைப்பராக எல்லாரும் எழுந்திருக்கலாம் கர்த்தருக்கு মোৰ ஸ்தோத்திரம். কাৰণে আৰু আমাৰ তেতিয়া কৈছিলে আমাৰ ভাই এজন আছে শ্বাহজাহান আলী, আমি তেওঁলোকৰ কাৰণে প্ৰাৰ্থনাত থাকিব। எனக்காகவும் எங்களோடு அஸ்ஸாமிலிருந்து வந்திருக்கிறதான ஷாஜஹான் அலி, அவரும் இஸ்லாம் குடும்பத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டவர், அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். আমাৰ ঠিক পাষ্টৰৰ নিচিনাই আমাৰো এটা ল'ৰা, এজনী ছোৱালী আৰু মিছেছ, আমি ঈশ্বৰৰ কাম কৰোঁ, আমাৰ কাৰণে প্ৰাৰ্থনাত থাকিব। அருமையான ஆண்ட்ரூ பிரதர் போல எங்கள் வீட்லேயும் ஒரு மகன் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க. আৰু பாஸ்ட்டுக்கு ஜெபம் பண்ணுற மாதிரி எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். অসমত আমাৰ যে মুছলিমসকলৰ মাজত প্ৰচাৰৰ কাম চলি আছে, நாங்கள் செய்கிற இந்த இஸ்லாமிய திருப்பணியில் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். আৰু আজিৰ পৰা আগতেও কৰোঁ, কিন্তু এতিয়া আপোনালোকক বহুত নতুন মুখ দেখিবলৈ পাইছোঁ। আগন্তুক দিনবিলাকত আপোনালোকৰ কাৰণেও আমি অসমত গৈ পেলাই প্ৰাৰ্থনা உங்கள் யாவருக்காகவும் அசாமில் நாங்கள் சென்று நாங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களுக்காக ஜெபம் செய்வோம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறேன். থেংক ইউ পাষ্টৰ, தேங்க்யூ பிரதர். আশীৰ্বাদ কৰিম। আজি আছো আমি কাইলৈ না জীবনতি ও নাহে মানো ভাই, আজি আছো আমি কাইলৈ না জীবনতি ও নাহে মানো ভাই. இன்றைக்கு நாம் இருக்கின்றோம், நாளைக்கு இல்லாமல் போய்விடுவோம். ஆனால் நம்முடைய ஜீவனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். கைகளை தூக்கி அல்லேலூயா. அஜி அசு காய்லோய் நாய், நாளைக்கு நாம் இல்லை, ஆனால் நம்மில் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வாழ்வுக்காக, மேலான வாழ்வுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.